முன்னை வினயகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழிதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்தைத் திருவரங்கத் தமுதோங்கு பண்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்டியனே சொல்லுந்தகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இண்டு பல் யோனிகள் தோறுகள்வோம் இன்று ஓர் இன்றியே காந்தகு தோலன்னல் தன் அத்தியூரர் கடலினைக்கே உண்டவன் பாலன் ராமானுஜனை பொருந்தினமே. ராமானுஜ நூற்றந்தாதி என்பது சர்மபர நிட்டைக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற தாற்பயத்தை காமிக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அதிலும் திருவரங்கத்தமிழனார் அதை காயத்ரி என்கிற ஒரு பద్ధதியிலேயே நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார். நிச்சயமே ஒரு பிராமணன் காயத்ரி பண்ணணும். ஓம் பகவத்பவஸ்வக தஸ்ய விதிர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி ஜீவயோன பிரச்சோதயாதுன்னு திரிகால சஞ்சாவனம் பண்ணிட்டு காயத்ரி பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் காயத்ரி உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவனும் காயத்ரி பண்ணணும். அது என்ன காயத்ரி சுவாமி? அந்த காயத்ரி தான் 108 திருநாமங்களோடு கூடிய ஆச்சரியமான ராமானுஜ நூற்றந்தாதி. இது நித்தியானுசந்தானத்தில் நம்முடைய பூர்வர்கள் சேர்த்துள்ளார்கள். நித்தியமே அனுசந்திக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். ஸ்ரீபெரும்புதூரிலே நித்தியமே 108 பாசனங்கள் பூர்ணமாக சேவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசனங்கள். அதிலே நாம் 31வது பாசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காந்தகுத்தோல் அண்ணல் என்று தேவப்பெருமாளை திருவரங்கத்தவனால் ஆச்சரியமாக அவரை புகழ்கிறார். அந்த தேவப்பெருமாளுடைய தோல் எப்படிப்பட்ட தோல்னா காந்தகு தோல், ஈர்க்கக்கூடிய தோல். அது மட்டுமல்ல, அந்த தோலை பார்த்தாலே எவனே ரட்சகன், அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி கொடுப்பவனே ரட்சகன் எத்தி பார்த்தோமனோ, அந்த ரட்சகன் இவனேன்னு அந்த தோலை பார்த்தாலே தெரியாது. அப்படிப்பட்ட தோலை சுவாமியை சேவிச்சு அந்த கடலிடைக்கு தன் அத்தியூரர் கடலிடைக்கு பூண்ட அன்பாளன் சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பேரை கொடுக்கிறார் திருவரங்கத்தவன், அன்பாளன் என்று. பூண்ட அன்பாளன்னா அந்த தேவப்பெருமாவுடைய திருவடியை தவிர மற்றொன்று நினையாதவர், அதுவே சாஸ்வதமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் சுவாமி ராமானுஜர். திருவரங்கத்துக்கு வந்தாரே சுவாமின்னா அங்க வந்திருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் தேவப்பெருமாள்தான். சம்பிரதாய பெருமாள் தாம் திருவரங்கத்துக்கு வந்ததுக்கு காரணமே அந்த தேவப்பெருமாள் தான். அவர் விட்டு கொடுத்துட்டார். தியாகேசன், தியாகராஜன். அப்படிப்பட்ட தியாகராஜனை நினைக்காத நாளே கிடையாது. அது மட்டுமல்ல, சம்பிரதாயத்துக்கு என்னென்ன ஆபத்துக்கள் உண்டோ எல்லா ஆபத்துக்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்தவர் சுவாமி தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாள் திருவடிக்கு பூண்டவன். பூண்டவன்னா என்ன அர்த்தம்னா அதை சாஸ்வதமா அங்கேயே இருக்காராம். அந்த திருவடியை தவிர மற்றொன்று எனக்கு கிடையாது எங்க பூண்ட அன்பாளன். அப்ப அப்படிப்பட்ட அன்பாளனாக இருக்க தேவப்பெருமாளுடைய அன்பு, இவருடைய அன்பு தேவப்பெருமாள் சிரசு மேலே ஏறி இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட ராமானுஜரை பொருந்தினமே. பொருந்தினம்னா நாங்கள் போய் பொருந்தவில்லை, நான் போய் பொருந்தவில்லை, ராமானுஜரை என்னை பொருத்தி வைத்துக் கொண்டாரும் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தவரார். ஆச்சரியமான பாசனம். அதுல ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமல்லா மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறுகள்வோம் இது வரைக்கும் பார்த்துட்டோம்.
இன்று ஓர் எண்ணின்றியே. இன்று ஓர் எண்ணின்றியன்னா எந்த விதமான என்னிடத்திலிருந்து இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிருகேதுகமாக கடாட்சித்தான் சுவாமி ராமானுஜன். அதான் முக்கியம். இன்று ஓர் எண்ணின்றியே. அதுக்கப்புறம் காந்தக தோல். அப்படிப்பட்ட தோல், அந்த தோளோடு தான் திரும்ப நிற்கணும். அந்த தோல் ஹனுமான் சேவிக்கிறார். ராமனுடைய தோலை ஆயசாட்ச சுகுர்தாட்சன்னு தெரிவிக்கிறார். அந்த தோலை சேவிச்ச உடனே இந்த தோல் இப்படி இருக்கே, ஆயதாட்ச சுகுர்தாட்ச, இந்த தோலை மறைக்கப்படாதா ராமா? எத்தனை அழகு, எத்தனை அழகு! என்னுடைய கண் திருஷ்டியை பட்டுடும் போட்டிருக்கு, தோலை அழித்து மறைத்துக் கொள்ளக்கூடாதான்னு பிரார்த்திக்கிறார். அப்ப அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து கிளம்பச்சையே எல்லா நகையும் வாங்கிட்டா கைகை. இவர் வெறும் பாதரட்சையோட வந்தார். அந்த பாதரட்சையும் பரதம் திருப்பி விட்டான். அவ்வளவுதான், இது பாதரட்சம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த கோயில் இந்த தோலை என்னுடைய கண்ணியத்தில் வராதபடி மறைக்கப்படாதா அப்படின்னு தெரிவாரு. இரண்டாவது இருக்கிறார், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பன்னா இந்த ஆபரணங்கள் என்ன பாவம் பண்ணிட்டு அதை போட்டுண்டா ஆபரணங்கள் ஜொலிக்கும் ஒண்ணும், தேவரீர் ஜொலிக்க மாட்டீர். ஆபரணத்தால் தேவரீருக்கு அழகு குறையிறது. ஆனா ஆபரணங்களுக்கு அழகு மிளரணும் ஒண்ணும். அந்த மிளரக்கூடிய அழகு எதனால் ஏற்படுகிறது? தேவரீர் சாத்தி கொண்ட அழகு ஏற்படுத்தணும். அதனால ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாற்றத்துக்காக சாத்திக்கலாமோனோ அப்படின்னு தெரிகிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவது, பகவானுக்கு ஆபரணங்களால் சாத்தப்பட்டால் அழகு குறையிறது. அழகு நிறைய சர்வஸ்வதானம்னு சொல்லுவார். அப்ப அவருடைய திருமேனி ஒண்ணுமே இல்லாம இருக்கணும், அதுதான் அழகு. அந்த அழகு இது நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட அழகு என்றால், ஒருத்தரை கட்டாட்சிக்கணும்னா அவர் என்னென்னோ சொல்லி பார்த்தோம், திருந்தலை. அழகை காட்டி அவரை திருத்தணும். அழகை காட்டி திருத்தணும்னா அவர் சுமாரான பாவம் பண்ணியிருந்தான்னா ஆபரணங்களோடு கூடியிருக்கக்கூடிய அழகை காட்டி பகவான் திருத்துவார். ராவணன் கும்பகர்ணன் போல இருக்கக்கூடிய அதீதமான பாவத்தை பண்ணியிருந்தால் அப்ப என்ன சர்வஸ்வதானம் பண்ணுவா போலே ஆபரணங்களை கழட்டி அந்த திருமேனியை காட்டி அவரை திருத்துவார். அவருக்கு உண்டான அனுகிரகம் புரிவார்னு தெரிவிக்கிறது. இப்ப ஹனுமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ராமா நீ ஆபரணத்தை கொண்டு வரவில்லை, அப்படியே எனக்கு செவசாய்க்கிறாய், அப்பன்னா நான் ராவணன் கோட்டில சேர்த்து என்னமோ. ஏன்னா என்ன நீ சொன்னாய், பாபங்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு ஆபரணத்தை கழட்டி அதன் மேற்கொண்டு என்னுடைய திருமையினை காட்டி கொடுத்து அவர்களை திருத்த பண்ணுகிறேன், அவர்கள் உபதேசம் பண்ணுகிறேன், அவர்கள் என்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி. இப்ப அடியனுக்கு தேவரீர் காட்டும் போது திருவாபரணங்கள் எதுவுமே இல்லை. அப்ப அடியன் ராவண கோட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு நான் பாபம் பண்ணலையே, அந்த அளவுக்கு நான் மோசமானவன் இல்லையே, ஏதோ பாபிஷ்டன் தான், இருந்தாலும் ராவனை போல் அன்று இருக்கக்கூடிய அளவுக்கு அடியன் பாபிஷ்டன் இல்லை அப்படின்னு தன்னுடைய நைச்சானு சந்தானத்தை காட்டி கொடுக்குமாறு என்கிற நிலையிலே ஹனுமான் பிரார்த்திக்கிறார் ராமனிடத்திலே. இதை பெரியவாச்சாரியத்துடைய தனிஸ்லோக வியாக்கியானத்திலே ஆச்சரியமா ஆயத்தார்த்த சுகுர்தார்த்தம் தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி திருத்தோள்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த ஆபரணங்களை சாத்தியிருந்தாலும் அந்த ஆபரணம் சாத்தாத அந்த திருமேனியை பார்த்து ஹனுமான் மயங்கினான். அதே போல தேவப்பெருமாள் ஆபரணங்களாலும் மாலைகளாலும் மறைக்கப்படாத அந்த திருத்தோள்களை பார்த்து சுவாமி ராமானுஜர் மறைந்தினார்னு சொல்லணும். அது எங்க சுவாமி சேவிச்சார் ராமானுஜர்? ஆபரணம் எப்ப சேவிச்சாலும் ஆபரணங்களோடு தான் இருப்பாரு. ஆபரணங்கள் திருவாபரணங்களோ அல்ல இதெல்லாம் இல்லாம இருக்க மாட்டாரு. அப்ப ஆபரணம் கூட தானே சேவிப்பார். அப்படி இருக்க செய்து அப்ப தேவப்பெருமாளை ஆபரணங்களும் மாலையாலும் மறைக்கப்படாத இருக்கக்கூடிய திருத்தோலை சேவித்தார். எங்கு சேவித்தார்? ஹனுமான் சேவித்தார்னு தெரியுது ராமனை. அது வால்மீகி ராமன் தெரிவிக்கப்படுகிறது. அந்த தேவப்பெருமாள் அது அர்ச்சா திருமேனி, அது விபவம் அல்ல. அந்த அர்ச்சா திருமேனியை செவிக்க வேண்டும் என்றாலே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியை தான் செவிக்க முடியுமே தவிர, அது மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி தான் செவிக்க முடியும் தவிர மாலைகளாலும் அலங்கரிக்கப்படவில்லை, ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட திருமேனியை சுவாமி ராமானுஜர் சேவித்து மயங்கினார்னு சுவாமி பெல்லோகுஞ்சிய சுவாமி எழுதியிருக்கார். எங்க சேவிச்சார்னா விந்திய சாத்புரா மலை, விந்திய வளர்ந்து இருக்கு இல்லையா? அந்த விந்தியமலையில ஏதோ
இந்த யாதவ பிரகாசர் இவரை கொள்ள வேண்டும் என்பதற்காக அழிசன் போனார். நடுவிலே தெரிந்து எம்பார் இவருக்கு பேருதவு பண்ணி மேற்கொண்டு அங்கிருந்து பிரிந்து தனியா வந்தார். ஆவாரார் துணை என்று அரளியர் கடலுடன் அழுந்தம் நாவாய்போல் பிறவிக் கடலுன் என்று நாம் தொடங்க தேவார் கோலத்தடும் திருச்சக்கரம் சங்கிருடும் ஆவாவென்று அருள் செய்து அடியனுடன் ஆனானன்னு ஆழ்வார் தெரிவித்தார். அந்த இடத்துல இந்த ஐதீகமே எடுத்திருக்கார். ஆழ்வார் தெரிவித்தார் போல அங்க இதுக்கு தெரியாத காடு, எங்க போறது என்ன போறது எப்படி பண்றது அப்படின்னு இருக்க செய்து, அப்ப அந்த தேவப்பெருமாள் தான் வேடன் வேடுவிச்சியாக வந்து இவரை நன்னா எடுத்துக்கொண்டு நேர காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்னு அந்த குரு பரம்பரை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்க செய்து அவர் ஐசன் வந்தாரணும். அப்ப தேவப்பெருமாளை நேர பெருமாளை சேவிச்சிருப்பாரணும். அப்ப சேவிச்சிருக்க செய்து அந்த சேவை எப்படி இருந்திருக்கும்? தேவப்பெருமாள வரலையே, அவர் வேடன் வேடு உச்சி அந்த திருக்கோளம் பெருந்தேவி தாயார்னு தேவப்பெருமாள்னு இருவரும் வேடன் வேடு உச்சி என்ற திருக்கோலத்தோடு வந்து சேவிச்சார் வந்தார்கள். அப்ப வேடன் வேடு உச்சியா வரும்போது அங்கு ஒரு நிமிஷம் வேடன் வேடு வித்தியா செவித்திருக்கும் போது அப்ப திருமாலை என்ன திருவாபரணங்கள் என்ன இதெல்லாம் சாத்தின்னு இருப்பாருன்னா அதெல்லாம் சாத்த மாட்டான். வேடன் வேடு வச்சா இருக்கும்போது அந்த சர்வஸ்வதாமம் தனுமாப்புலதான் என்ன பண்ணுவான், அந்த திருமேனி அந்த திறந்த திருமையோடு தான் வருவார். அந்த திறந்த திருமையோடு சேவிச்சிருக்காரனோ அந்த இப்ப முதல் அதான் சேவிக்கிறார் எம்பெருமானார். முதல்ல பெரியவான வேடனாகத்தானே சேவிச்சார். அந்த சேவிக்கும் போது அந்த தோல் எப்படி இருந்தது? காந்தகு தோல். அந்த தோல் காந்தகு திருவாபரணம் மறைக்கப்பெறாத காந்தகு தோல். திருவாபரணம் இல்லையே, மாலைகளும் இல்லையே, திருவாபரணத்தை மறைக்கப்படாத தோல் காந்தகு தோல். அந்த தோலை சேவிச்சுதான் மயங்கினார். காந்தகு தோல் அண்ணல் அப்படின்னு அதனால அன்பாளன் காந்தகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் கடலனைக்கு பூண்ட அன்பாளன். அதனால அதாவது அன்பாளன்னா தேவப்பெருமாள் திருவடிகள் மட்டும் அன்பாளன் அல்ல, அவர் தோற்ற துறை ரொம்ப முக்கியம். எதனால தோத்தார், எதனால மயங்கினார், அந்த துறை என்னன்னா அந்த துறைதான் காந்தகு தோல் என்று சொல்லக்கூடிய அந்த தோலின் அழகை சேவித்து என்ன மயங்கினாரோ. அது தோற்ற துறை எதனா அந்த தோலின் அழகுக்கு தோற்றாடியா. அதனால என்னன்னா தோற்றோம் அடனஞ்சம்னா தோத்தாச்சினால உடனே அன்பாக வேண்டிதான். அதனால என்ன பண்ணார், அன்பாளனாக மாறினார் என்பதுதான் விஷயம். அந்த காந்தகு தோலை சேவித்தார், சேவித்த தோற்றார், தோற்றபடியால் அன்பாளன் ஆனார் அப்படின்னு. அப்ப இதுதான் ராமானுஜருக்கு பண்ணிடும் உபகாரம். என்னன்னா சுவாமி தேவப்பெருமாள் இதுதான் பண்ணார். அப்ப ராமானுஜ உபகாரம் தேவப்பெருமாள் இதுதான் பண்ணிருக்கு. என்ன உபகாரம் பண்ணான்னா அவருடைய தோலை காமிச்சாரணும். தோலை சேவிச்ச உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தீர்த்த தாகம் கேட்டா என்னன்னோ கேட்டா அதுக்கு வேற விஷயம். ஆனா என்ன பண்ணாலும் அந்த தோலுக்கு அந்த காந்தக தோலை சேவிச்ச உடனே மயங்கி அப்படியே விழுத்தார், விழுந்தாடணும். அதனாலே தெரியும். அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, அன்பாளன் ஆகிவிட்டார் என்கிறார். ஆக காந்தக தோல் அண்ணல். அடுத்து தென் அத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன்பாளன். தென் அத்தியூரர் பெருமாள் தென் அத்தியூரர். தென் அத்தியூர்னா அஸ்திகிரியின் மேல தேவப்பெருமாள் சேவை சாய்க்கிறார். அஸ்திகிரி இல்லையா, அஸ்திகிரி, அந்த அஸ்திகிரியின் மேல பெருமாள் சேவை சாய்க்கிறார். அதுக்கு வேடமலைன்னு பேரு. அஸ்திகிரிக்கு வேடமலைன்னு பேரு. அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய வேஷங்கள், யானைகள்லாம் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணித்தான். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அங்க ஒரு யானையும் கிடையாது. ஆனா அன்னைக்கு யானைகள் நிறைய வந்து சுத்தி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணித்தான். அர்ச்சனை பண்ணப்பட்ட பெருமாள் இல்லையா. அதனால என்ன, அதனால அதுக்கு வேடமலைன்னு பேரு, அஸ்திகிரின்னு பேரு, வேடமலைன்னு பேரு, அத்திகிரி அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல அஸ்திகிரி, சம்ஸ்கிருத பாஷையில அஸ்திகிரி. ஆனா தமிழ் என்ன சொல்ல, தென் அத்தியூரர். தமிழ தென் அத்தியூரர், யானைகளாலே சூழப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்ட பெருமாள். அதான் ரொம்ப முக்கியம். அஸ்திகிரின யானைகளாலே சூழப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்ட பெருமாள். அதாவது இந்த ஊரை கட்சி என்று சொல்லாமல் என்ன பாருங்க, கட்சி என்று சொல்லாமல் அஸ்திகிரி, அத்தி என்று அஸ்திகிரி என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? கட்சின்னு சொல்லிருக்கலாம் சாமி. ஏன்னா காஞ்சிபுரம், காஞ்சி தேவ பெருமாள்,
காஞ்சி காஞ்சின்னு சொல்றோம். ஆனா அங்க திருவரங்க தமிழனார் அத்திகிரி அப்படின்னு இருக்கார், அத்தியூரான்னு சொல்லியிருக்கார். தன் அத்தியூரர் கடலினைக்கு பூண்டவன் பாலம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கச்சி கச்சி கச்சின்னு சொன்னாலே போருமே, ஏன் கச்சின்னு சொல்லாம அஸ்தின்னு சொல்ற? கஸ்தி கத்தின்னு, கத்தி இல்ல கச்சி. காஞ்சிபுரத்துல கச்சி, கச்சி நகர் கதிபதி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப காஞ்சி கச்சி இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோ. ஆனா ஏன் அஸ்திகிரி அஸ்தி தன் அத்தியூரன் சொல்லியிருக்காருன்னா, காஞ்சி கச்சின்னு சொன்னா ஒரு சந்தேகம் வந்துருமா? என்ன சுவாமிக்கு சந்தேகம் வந்துருமா? ஒண்ணும் இல்லை சுவாமி, அந்த ஊரை கச்சின்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா கட்சியில பல பல திவ்ய தேசங்கள் இருக்கு. ஒரு 13 திவ்ய தேசங்கள் கட்சி மாநகர்ல இருக்கு. நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவான். நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவான். முக்தி தரம் கஷேத்திரங்கள ஒண்ணு காஞ்சி, ஆச்சரியமான கஷேத்திரம். அப்படிப்பட்ட கஷேத்திரமா இருக்கக்கூடிய அந்த நகரேஷு காஞ்சினா, அந்த காஞ்சிக்குள்ள எத்தனையோ திவ்யதேசங்கள் உண்டு. எத்தனையோ திவ்யதேசங்கள் இருந்ததுன்னா, இப்ப காஞ்சின்னு சொல்லியாச்சு, இல்ல கட்சின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த திவ்ய தேசத்து பெருமாளை இவர் சொல்றாருன்னு தெரியாது. அப்ப சந்தேகம் ஏற்படும். பச்சை வண்ணர், பவள வண்ணர், அதுக்கு பாசுரமே இருக்கு. நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி நேராய் நிலாத்திங்கள் தொண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றுரணை வெட்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருப்பூம் காவிரியும் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதியன் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் உரிமையே பேரினேனும் திருவடியே பேரினேனும் தெரிவிக்கிறார். அப்ப இதுல எத்தனை திவ்யதேசங்கள் வந்து திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல அனுகரிக்கிறார் அந்த பாசுரத்தை. நெடுவரையும் உச்சி மேலான அப்ப இத்தனை திவ்யதேசம் இருக்குன்னா, எந்த திவ்ய தேசத்தை திருவகத்தான் பாடுறாருன்னு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வரும். அதனால என்ன பண்ணா, அந்த சந்தேகம் வேணுமோ, அந்த சந்தேகம் வராம இருக்கணும்னா அத்திகிரி அத்தியூரான் அஸ்திகிரி அப்படின்னு வந்துட்டோம்னா, இல்ல சுவாமி இது காஞ்சி தேவைப்பெருமாள் தான் தெரிவிக்கிறது. ஸ்ரீநிதி நிதி அபாரமத்தினா அர்த்திதார்த்த பரிதான தீட்சதன் அவனைத்தான் சொல்லித்த தவிர மற்றது சொல்லலைன்னு சொல்லாமோ. இல்ல காஞ்சியோ கச்சியோன்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப ஏனைய திவதேசங்கள் என்னென்ன திவதேசங்களோ 2 தேவதாந்திர சன்னதிக்குள்ளேயே பெருமாள் இருக்கார். அது முதல்ல எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறம் அது விசாரம் பண்ணிக்கலாம். 2 தேவதாந்திர சன்னதிக்குள்ளேயே பெருமாள் இருக்கார். இதுக்கு சொல்ல வந்தன அத்தனைக்கு இல்லையா? அப்ப காஞ்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏனைய திவ்ய தேசங்கள் இருக்க செய்தே எந்த திவ்ய தேசத்தை சுவாமி சொல்றாருன்னு தெரியாம போயிடுறதுக்கு தான் அஸ்தி அத்திகிரி அப்படின்னு தெரிவித்தார்னு முதல் அர்த்தம். அடுத்தது 2வது, காஞ்சி கட்சின்னு சொல்லியாச்சுனாலே ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சுவாமி யாரு? இந்த சுவாமி தெரிவிக்கிறாரு, ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி. காஞ்சி கட்சின்னு சொல்லியாச்சுன்னா கா காங்கிற சப்தம் பிரம்மாவுக்கு வாசகம். காங்கிற சப்தம் பிரம்மாவுக்கு வாசகம். அந்த பிரம்மாவாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு வணங்கப்பட்டவர் காஞ்சி தேவப்பெருமாள். அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மா தான் தான் யாகம் பண்றதே அந்த யாகத்திலே தான் ஆவிர்வதித்தார்னு சொல்றோம். அப்படி இருக்க செய்து அப்படிப்பட்ட பெருமாள். அதனால கா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவாலே ஆராதனை செய்யப்பட்ட பெருமாளானபடியால இந்த கஷேத்திரத்துக்கு காஞ்சின்னு பேரு. இந்த கஷேத்திரத்துக்கு அதுதான் நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த கஷேத்திரத்துக்கு காஞ்சின்னா இன்னைக்கு எப்படியோ இருக்கு. காஞ்சி முக்தி தரும் கஷேத்திரம்னு வந்துருச்சுன்னா பாருங்க, எவ்வளவு வைபவம் இருக்கும் காஞ்சிபுரத்துக்கு. அதனாலதான் அந்த திவ்ய தேசத்துக்குள்ளேயே 13 திவ்ய தேசங்கள். அந்த காஞ்சி நகரத்துக்குள்ளே 13 திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கோம்னா சாமான்யமா அந்த மாதிரி வேற எங்கேயா இருக்கனா கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. காஞ்சின்றது ஒரு பெரிய பெரிசெல்லாம் உண்டு, ரொம்ப சின்னதுதான். ஆனா அதுக்குள்ளேயே 13 திவ்ய தேசங்கள் கிடையாது. நகரேஷு காஞ்சி ராஜ்வாரா. அதனால பிரம்மாவாலே தொழப்பட்டது, அதனால காஞ்சி அப்படின்னு இருக்கு இல்லையா? பிரம்மாவாலே தொழப்பட்டது, பிரம்மாவாலே அர்ச்சனம் செய்யப்பட்டது, அதனால கா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவாலே அர்ச்சனை செய்யப்பட்டபடியால காஞ்சின்னு பேரு. அதே அத்தியூரார் சொன்னா யானையாலே தொழப்பட்டது, யானையாலே அர்ச்சனம் செய்யப்பட்டது. அஸ்தி என்று சொல்ல யானை, யானையாலே அர்ச்சனை செய்யப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா? அப்ப ஒரு பக்கம் பிரம்மாவாலே அர்ச்சனம் செய்யப்பட்டபடியாலே காஞ்சி, வேடமலை என்று சொல்லக்கூடிய யானையாலே அர்ச்சனை செய்யப்பட்டபடியாலே அத்தியூர்.
அப்படின்னு பேரு. இது ரெண்டுத்துல இது முக்கியம். ரெண்டுத்துல இது சுவாமிக்கும் அவன் ரெண்டுமே முக்கியம் தான். என்ன இருந்தாலும் யானை சாமானியம் தானே. யானை என்று சாமானியம். பிரம்மா நான்முக கடவுள், பகவானாலே சிருஷ்டித்த பிறகு நாராயணன் படைத்தார் நான்முகன் அப்படின்னு தெரிவிக்கிறோமோ. அப்படி இருக்கச்சது அப்ப முதல் பகவானுக்கு புத்திரனே பிரம்மா தானே. அப்புறம் தானே யானையெல்லாம் வந்துட்டு. ஆனா பிரம்மாவுக்கு தானே முக்கியம்னா இல்லைன்ட்டாரு. பிரம்மா தொழுதபடியாலே காஞ்சி, யானை தொழுதபடியாலே அத்திகிரி. ஆனா பிரம்மா தொழுதா என்னன்னா பரத்துவம் தோற்றும், யானை தொழுதா என்னன்னா சௌலபியம் தோற்றும். இப்ப திருவரங்க தமதனாருக்கு பரத்துவம் பிரதானம் அல்ல, அவருக்கு சௌலபியம் தான் பிரதானம். ஏன்னா சௌலபியம் இருந்தா தான் நாம் போய் அவர் திருவடியை பத்த முடியும். கண்டு பட்டுகைக்கு சௌலபியம், குற்றங்கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் துரிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பட்டுகைக்கு சௌலபியம் சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம போய் பிடிக்கணுமோ, அந்த பிடிக்கணும்னா அந்த பிடிக்கக்கூடிய அந்த திருவடி பிடிக்கும்படியான ஒரு தன்மையில நமக்கு இருக்கணும். அப்ப பிடிக்கும்படியான தன்மையில நீட்டணும். என்னளவும் நீண்ட திருவடிகள் தெரிவிக்கிறார் ஆழ்வார். என்னளவும் நீண்ட திருவிகிறார். அந்த திருமுடிய அவர் துடிய பிடிக்கும்படியான தன்மையில இருக்கணும், சுலபனா இருக்கணும், மிக மேம்பட்டவனா இருந்தா சுவாமி பிரதானமந்திரி ரொம்ப பெரியவர் சுவாமி. என் காரியம் நல்லா பண்ணுவார். என்னைக்கு பாக்குறது ஒருத்தர் சுலபனா இருக்காரு, என் காரியம் பண்ணுவாரு, நல்லாவே பண்ணுவாரு, அவர் தான் சுவாமி. அப்ப சுலபனா இருக்கார், என் காரியத்தை பண்ணக்கூடியவரா இருக்கார். அவர் யாரு? அவர் தான் காஞ்சி தேவப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த யானைகளாலே தொழப்பட்ட அத்தியூரான். இப்ப அமுதனாருக்கு திருவரங்கத்தமிழ் என்னன்னா பரத்வத்தை சொல்லக்கூடிய அந்த காஞ்சியை காட்டிலும் சௌலபியத்தை சொல்லக்கூடிய இந்த அத்தியூர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்திகிரி வாசன் அதான் பிரதானம். ஏன்னா சௌலபியம் தான் என்னைக்குமே சாஸ்திரம் என்னைக்குமே அவன் மேம்பட்டவன் 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 சொல்லும். ஆனா ஆழ்வார்கள் பாசனம் இருக்கே, இயலியவன் இயலியவன் பத்துரை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தனன் அப்படின்னு தெரியும். ஏன்னா ரொம்ப பெரியவன் பெரியவன் சொல்லியிருந்தா என்ன சுவாமி என்னால பிடிக்கவே முடியாது சுவாமி, என்னால பிடிக்கவே முடியாதுன்னா அப்ப அது எந்த சொல்லி என்ன பிரயோஜனம்? சாஸ்திரம் தான் சொல்றது பிடிக்கவே முடியாதுன்னு தெரிவிக்கிறது, அதான் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட தென் அத்தியூரர் கடலைக்கு பூண்டான்பாரன். அத்தியூர் என்றாலே பெருமாளுக்கு உண்டான சௌலபியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அதான் நமக்கு அத்தியூர்னு சொல்றோமோ, அத்தியூர்னு சொன்னாலே பெருமாளுக்கு உண்டான சௌலபியத்தை நன்னாவே தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு மேல திருவங்கியாழ்வார் பாசுரம் அழகாய கட்சின்னு தெரிவிக்கிறார். திருவங்கியாழ்வார் பாசுரமே அழகாய கட்சி, ஆழ்வார் கட்சியை கொண்டாடுறார். திருவங்கியாழ்வார் கட்சியை கொண்டாடுறார். அப்ப அவர் கட்சி மாணவர் தானே சொல்லியிருக்கார், காட்சின்னு சொல்லியிருக்கார். அப்ப திருவரங்கத்துல அத்தியூர்னு சொல்லியிருக்காருன்னா திருவங்கையாழ்வாருக்கு பரத்துவத்திலே ஆசை, திருவரங்கத்தமுதனாருக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் சௌலபத்தில் ஆசை. ஏன்னா அவருக்கு பரத்துவம் ஆசை, அவருக்கு இவருக்கு சௌலபியத்தில் ஆசை அப்படின்னு தெரியும் இல்லையா. அதனால இதனால் அப்ப தென் அத்தியூரர் கடலைக்கு பூண்டவன் பாரும் யானைகளாலே சூழப்பட்டது அப்படின்னு தெரிகிறார் இல்லையா. அதைத்தான் தோலின் அழகே தனிட்ட, அந்த தோல் அழகு காந்தக தோல், அந்த தோல் அழகே தனி. அலம் புரிந்த நெடுந்தடக்கை தெரிவிக்கிறார் திருவங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரைக்குள் தனிப்பாவன் அமரற்கென்றம் சலம் புரிந்த அங்கு அருளில்லா தன்மையாளன்னு நெடுந்தடக்கை அமரர் வேந்தன். தடக்கை தடக்கைன்னா பெரியவாச்சனுடைய ஆச்சரியமான வியாக்கியானம். என்ன தெரியுன்னா தடக்கைன்னா பெரிய தடக்கையம், லோகமடங்க ஒதுங்கினாலும் அரவெஞ்சி நிற்கும் தடக்கைன்னு எழுதியிருக்கார். லோகமட இந்த லோகமே அந்த பெரிய தடக்கை இருக்கு, அந்த லோகமே அது கீழே வந்துடுத்து. அந்த கீழே அதன் நிழல் கீழே வந்து நின்று அப்படியே தங்கி விளைப்பாரின்னு இருக்கு. ஆனந்தமா இருக்கு சுவாமி, ஆனந்தமா இருக்கு. ஆனா அதற்குள்ள அடங்கி போயிடுத்தணும். அடங்கினாலும் இன்னும் நிறைய இருக்கே சுவாமி, என்ன இவ்வளவு பெரிய தடக்கையா இருக்கே, இத்தினூண்டு தானா லோகம், இத்தினூண்டு தானா இருக்கும் அப்படின்னு தெரியலையா. இன்னும் நிறைய கொண்டு வந்து சேர்க்கலாமேனா ஜகத்து முழுவதும் தன்னுடைய அடக்கினாலும் இன்னும் அடக்குவதற்கு வஸ்து இருக்கா 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 கேட்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட அலம் புரிந்த தெடுந்தடக்கை, அப்படிப்பட்ட அலம் புரிந்த அலம். அலம்னா போதும் போதும் அர்த்தம், அலம் போதும் போதும் அர்த்தம். அதாவது பகவான் கொடுக்கிறார்,
கொடுக்க வச்சு வாங்க வைக்கிறானோ வாங்குறவன் போதும் போதும் சொல்ற அளவுக்கு இந்த கை திரும்பவே திரும்பது. அது அலம் புரிந்த நெடுஞ்சடக்கை கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் சொல்ற அளவு. அதெல்லாம் பகவானுக்கு தான். மற்றவாலாம் இவெல்லாம் வேணா பேருக்கு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவர் எத்தனை வேணா கொடுப்பார், எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுப்பாரு, எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட கை கொடுத்து கொடுத்து அந்த அவ வாங்குறவா சுவாமி போரும் சுவாமி போரும் சுவாமி போரும், இந்த கை திரும்பாது. வாங்குறவன் என்ன பண்ணணும்னா இதை வாங்கிட்டு வாங்கியிருக்கேன் சுவாமி கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, பக்கத்து வீட்டுல நான் கேட்டுக்கிறேன்னா இனிமே பக்கத்து வீடு எந்த வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லாத விட வாங்கலாம். அந்த அளவுக்கு வாங்கிறான். அது மட்டும் இல்ல, வாங்கினவன் வள்ளல் ஆயிடுறான். சாமானியமா கொடுத்தவாதான் வல்லர். உதாரா சர்வையை வைத்தே ஞானேத்து ஆத்மைத்த மேவதம் தெரிவிக்கிறார். அப்படின்னா வாங்கினவன் அது கொடையாளி ஆகிடுகிறான். அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு கை உண்டான ஏற்றம். அதான் அளம் புரிந்த நெடுந்தடக்கைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நெடுந்தடக்கை ஆழ்வாரை தெரிவிக்கிறார். கற்பக காவனன் அற்பல தோள்களும் பொற்சுடர் குண்டன்ன பூந்தன் முடிகளும். அப்ப கற்பக காவனன் அற்பர தோள்களும், அந்த தோள்களுக்கு அந்த தோள்களை பார்த்தா உலகத்தையே அடைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த தோல் அப்படி இருக்கு இல்லையா? அப்ப அடங்கின உலகம் ஒரு மூலையில இருக்குமா. எங்க சுவாமி இருக்கு தோல்? தோல் பெருசா தெரியுது சுவாமி. உலகம் எங்க போயிடுதுன்னா ஒரு முறையில உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு இடம் இருக்கு சுவாமின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப தோள்களின் நிலை எண்ணம் நிறைய இருக்கமா. அதுதான் காந்தக்கு தோல் அண்ணல். அப்படிப்பட்ட காந்தக்கு தோல் அண்ணல் தெரிகிற. இதை பெருந்தேவனான ஒரு மகாபாரதத்தை பாடியிருக்கார். இது அமுத விருந்தில் எடுத்திருக்கார் சுவாமி ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி. என்ன இருக்குன்னா, பெருந்தேவனான ஒரு பெரியவர், அவர் மகாபாரதத்தை பாடினவர். அவர் இதை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இது காஞ்சியை பத்தி சொன்னாலே எந்த துயரம் வராதுன்னார். அதுக்கு 4 திவ்ய தேசத்தை அவர் பாட்டுல எடுத்திருக்கார். பாட்டு அடிய சொல்லல, விஷயத்தை மட்டும் சொல்றேன். 4 திவ்ய தேசத்தை எடுத்திருக்கார். என்னன்னா, வடக்கு திருமலை என்ன, தெற்கு திருமலை என்ன, மலையே இல்லாமல் ஓங்கி இருக்கக்கூடிய தன்னரங்கம் என்ன, திரு அத்தியூர் என்று சொன்னாலும் இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்றாலோ அவளுக்கு துயர் இல்லை, அவளுக்கு துயர் இல்லை. திருமாலிருஞ்சோல மலை என்றே நின்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல காஞ்சி அத்தியூர்னு சொன்னாலும், திருவரங்கம்னு சொன்னாலும், தெற்கு திருமலைன்னு சொன்னாலும், வடக்கு திருமலைன்னு சொன்னாலும், வடக்கு திருமலைன்னா என்ன சுவாமி? தெற்கு திருமலை, வடக்கு திருமலை திருமலை, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இருக்கணும், அதான் வடக்கு திருமலை. தெற்கு திருமலை திருமாலிருஞ்சோல மலைக்கு தெற்கு திருமலைன்னு பேரு. திருமாலிருஞ்சோல மலைன்னு திருமலையே அப்படின்னு தெரிவிக்கிற ஆழ்வார். அதனாலதான் இதுக்கு தெற்கு திருமலைன்னு பேரு. இதுவே திருமலை அடைவது திறமே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அப்படி துயர் நமக்கு ஒரு நாளும் வரப்போறது கிடையாது. ஏன்னா எதனால வராதுன்னா, இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டான வைபவம் திருமலை என்ன, அதே போல திருமாலிருஞ்சோலை மலை என்ன, அதே போல தன்னரங்கத்தினுடைய செல்வம் என்ன, அத்தியூரார் என்ன, இந்த 4 பேரையும் சொன்னாலே ஒரு நாளும் துயர் வரப்போலாம் தெரியுங்களா? அப்ப அத்தியூர் இருக்கும் ஊர் அத்தியூர். அப்பனா அஸ்திகிரி, அஸ்திகிரி, அத்திகிரி. சம்ஸ்கிருத அஸ்தி, தமிழ்ல அத்தி. அத்திகிரி இருக்கும் ஊர் அத்தியூர். தன் அத்தியூரர் அப்படின்னு இருக்கிறியா? அப்ப தென் என்றால் தரிசனீயமான அழகு. தென்னா தெற்கு பக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க சொல்றது தென்னா பார்ப்பதற்கு அழகம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய சாலையெல்லாம் பார்க்கலாம். ஆனா அந்த நாட்கள்ல இந்த ஒரு ஏதோ ஒரு தேசத்தை உருவாக்குறான்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் காடெல்லாம் வளர்த்து எல்லாத்தையும் அது ஒரு நாட்டா பண்ணுவோம். நாடா பண்றச்சே அதுக்கு தெருவெல்லாம் போடணும். தெருவெல்லாம் ரொம்ப சிறுசா போட்டுருவா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கம் ஜாகிரதை படுத்திட்டு பெருசா போடணும்னு போட்டு கொஞ்சம் தின்னு சிறுசா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாரிஸ் எல்லாம் போனீங்கன்னா, சென்னைப்பட்டினம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் என்னன்னா ஒரு 2 சக்கர வண்டி போற அளவுக்கு தான் இருக்குமே தெருவு. அவ்வளவுதான் இருக்கும் தெரு. என்ன ஆனா அதுக்குள்ளேயே பெரிய பெரிய மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாமே இருக்குது. இதுக்கு சொன்ன. ஆனா அஸ்திகிரி என்று சொல்லி காஞ்சி மாநகர் அப்படி இல்லை, பெரிய வீதிகள். சாமானியப்பட்டு பெருமாள் ஏழ்டாருன்னா அங்க 4 வீதியில பெரிய சின்ன காஞ்சி வந்து பெரிய காஞ்சி வரணும். கிட்டத்தட்ட 7 மைல் 14 மைல். அப்ப அத்தனை தூரம் போயிட்டு வரணும். அததான் தெரியுது. அப்ப அத்தியூரர் சரி, தன் அத்தியூரர் கலைநிலைக்கு
பூண்டவன் பாரன். அத்தியூர்னா அத்தி மரம் இருக்கும் போல் இருக்கு சுவாமி, அதனால அத்தி மரம் எல்லாம் கிடையாது. அத்தி மரம் அத்திகிரி, அத்திகிரி இருக்கும் ஊர் அத்தியூர். அப்ப அந்த அத்தியூரில் இருக்கும் பகவான் அத்தியூரான். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமறையின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில் வாழ்ந்துள்ளார். அப்ப இதுவே காஞ்சின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ அஸ்திகிரி சிகரோச்சல பாரிஜாத்தம் சொல்றமோனோ. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். என்று இப்போது ஓர் எண்ணின்றியே நான் ஒன்றை எண்ணிக்கொண்டிராதே இருக்க, எம்பெருமானார் திருவடியில நான் ஒரு சைதன்ய காரத்தை பண்ணாதே இருக்க, காந்தகத்தோர் அண்ணல் ஆயசாச்ச சுகிருதாச்ச வாகவ பரிபோகா சர்வபூஷண பூஷார்த்த என்கிறபடியே இருந்துள்ள திருத்தோள்கள் உழைத்தாராய் வெஞ்சியாட்ட வியில் என்னும் காஞ்சிபுரத்துக்கு துணையாக வந்து அகமேவ பரந்தத்தம் என்று திருக்கச்சின் மூலமாக உபதேசித்து உபகாரனாய் தன் அச்சியூரார் தரிசனியமாய் நகரேஷு காஞ்சி எண்ணப்பட்ட காஞ்சி நகரத்திலே ஸ்ரீ அஸ்திசைல சிகரோச்சல பாரிஜாத்தம் என்று தாமே அருள் செய்யும்படி அஸ்திகிரியிலே எழுந்தருளிருந்து வகுத்த சேஷியான பேரலாள பெருமாளுடைய கலனைக்கு பாவனத்த போக்கியத்துவங்களுக்கு பரஸ்பர தரிசனீயமான திருவடிகளின் கீழே பூண்ட அன்பாளன் சிரோபூஷணமாக திருவபிஷேகத்தை அலங்கரிக்கும் அவர்களைப் போலே தம்மாலே அலங்கரிக்கப்பட்ட பக்தி பிரகசத்தை உடையரான ராமானுஜனை எம்பெருமானாரை பொருந்தினமே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றும் ராமானுஜ பதச்சாயா என்றும் சொல்லுகிறபடியே பொருந்தி விட்டோம் கண்டாயே என்று தாம் பெற்ற வாழ்வுக்கு ஹர்ஷித்து கொண்டு நின்றாராயிற்று. இதோடு வியாக்கியானம் முடிக்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அஸ்திகிரி ஸ்ரீ அஸ்திசை சிகரோச்சல பாரிஜாதம் ஸ்ரீரங்க திருமணிக்கு செவிக்கிறோம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோச்சல பாரிஜாதம் ஸ்ரீ சன்னமாவிசரசா யுதிசைல தீபம்னு 4 திவ்ய தேசங்களுக்கு திருவரங்கம் என்ன, திருமலை என்ன, பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் என்ன, மேற்கொண்டு திருநாராயணம், இந்த 4 திவ்ய தேசத்துக்கு 4 வரியாடி 4 மங்களாசாசனம். இந்த 4 மங்களாசாசனம் என்றது இந்த ஸ்லோகத்தை திரிலோகஞ்சியர் சுவாமி வியாக்கியானத்தை என்ன செய்யிருக்கா, இது ராமானுஜரே தன் காலத்துல சொல்லி இருக்கிறாரு எழுதியிருக்கார். ராமானுஜரே தன் காலத்தை சொல்லி இருக்கலாம் அப்படின்னா அவரே இது பண்ணி இருக்கலாமான்னு கூட தோன்றது. ஆனா இதெல்லாம் செவி வழி செய்திதான், அதுக்கு பிரமாணம் கிடையாது. அடியன் சொன்னதுக்காக சுவாமி அப்படியா சுவாமி அடியன்னு கேட்டுறாதீங்க, தெரியாது அடியனுக்கும். செவி வழியா வந்துட்டு இருக்கு. இந்த என்னன்னா இவர் தான் பண்ணியிருக்கலாம் போட்டிருக்கு, இவர் தான் பண்ணியிருக்கலாம் போட்டிருக்கு. ஸ்ரீரங்க மங்கல நிஜம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்திரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோச்சர பாரதி அப்படின்னா திரிலோகஞ்சிய சுவாமி வியாக்கியானத்தை அப்படிதான் எழுதுறார். இந்த ஸ்லோகத்தை ராமானுஜரே தன் காலத்தில் சொல்லி இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, ஒருவேளை இது திருவரங்க தமிழ்நாடே பண்ணியிருப்பாரா? ஸ்ரீரங்க மங்கல நிஜம் கருணாதிவாசம் ஸ்ரீவே இந்த ஸ்லோகத்தை அவரே பண்ணியிருப்பாருன்னா அது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை ராமானுஜர் பண்ணதாகத்தான் ஒரு செவி வழி செய்தி வருது. அப்படி செவி வழியா சிலதெல்லாம் வந்து இருக்குமோனோ, அந்த மாதிரி செவி வழி செய்தி தான் இதை வந்துட்டு இருக்க தவிர, ஆனா இது நல்லா நிர்தாரணம் பண்ற அளவுக்கு கிடையாது. ஆனா சுவாமிதான் பண்ணி இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அப்ப பேருளாள பெருமாள் வகுத்த சேஷி, பேருளாள பெருமாள் வகுத்த சேஷி அப்படிங்கிறாக காந்தகத்தோல் அண்ணல். அப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன? ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோறுகள்வோம் இன்று ஓர் என் இன்றியே காந்தகத்தோல் அண்ணல் தன் அத்தியூரன் கடலினை கீழ், தன் அத்தியூரன் கடலினை கீழ் அப்படின்னா இது வரைக்கும் தோலை பார்த்துட்டோம். அந்த தோலுக்குண்டான அழகையும் நல்லா சேவிச்சிட்டோம். தோல் கண்டார் தோலே கண்டார் இல்லையா? இப்ப தோலை சேவிச்ச உடனே அதுக்கப்புறம் தாள் கண்டார் தாளே கண்டார். இது ராமனுடைய வார்த்தைங்க அபராபாயத்துல. தோலை பார்த்தோம்னா தோலையே பார்த்துட்டு இருக்காராம். தாளை பார்த்த தாள்னா திருவடி, திருவடியே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம திருவடியை தான் பார்க்கணும். தோல் கண்டு ஆயிட்டு இனிமே என்ன வேணும்? அந்த தாளை பேசி ஆகணுமோ. அப்ப என்ன? திரு இணை கீழ் காந்தகத்தோல் அண்ணல் தன் அத்தியூரல் கடல் இணை கீழ். கடல் இணை கீழ் இருக்கு இல்லையா? இணை கீழ்னா அப்ப இணை கடல் தெரியாது இல்லையா? அதாவது 2 கடல், 2 திருவடி. 2 திருவடி என்ன? ஒரு தெருவு உபாயம், ஒரு தெருவு உபேயம். நம் சம்பிரதாயத்துப்படி உபாயமும் பகவான் தான், உபேயமும் பகவான் தான்.
அப்பன்னா பகவானை அடைவதற்கு வழி பகவான், பகவானை அடைந்த பின் அனுபவம் பகவான் தான். அது என்னமா சுவாமி இருக்கும்? அது என்னமா இருக்கும்? வழி வேறதான் இருக்கும். இப்ப நம்ம நீங்க காலேஜ் வந்து கேட்கறேன்னா ஆத்துக்குள்ள இருந்து ஏதோ ரூமுக்கு வந்து அங்க வந்து மொபைல் எடுத்துட்டு வந்து இல்ல கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்து போட்டு கேட்கிறோமோ, அப்ப அது வழி தானே. இப்ப அதுவே கேட்குமா? இல்லையே, நான் சொல்றது தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்ப வழி வேறு, அதே போல அனுபவம் வேறு தான் இருக்கும். அப்ப புருஷார்த்தம் வேறு, உபாயம் வேறு. உபாயம்னா வழி, உபேயம்னா புருஷார்த்தம். அப்ப உபாயம் உபேயம் ரெண்டும் ஒன்னா இருக்கவே இருக்காது. லோகத்துல எங்கேயா இருக்கன்னா ஸ்ரீரங்கம் போய் செவிக்கணும், திருவள்ளிக்கேணி போய் சேவிக்கணும், பெரும் வாசாதி பெருமாள் சேவிக்கணும், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சேவிக்கணும்னா இங்கிருந்து ஏதோ வண்டி காடி படிக்கணும், அல்லது நடந்து போகணும், அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல இங்கிருந்து கிளம்பி போகணும். அது வழி. அங்க போனதுக்கு அப்புறம் பெருமாள் நம்பெருமாள் அனுபவிக்கிறேன், பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கேன், கங்குலம் பகலம் கந்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இருக்கு சேவிக்கணும்னு, அது அனுபவம். அப்ப அனுபவமே வழியா இருக்குமா? இருக்காது. வழியே அனுபவமா இருக்குமா? இப்ப சுவாமி வழியில போயிட்டு இருக்கேன், அதான் பெரிய பெருமாள், ஒருத்தர ஒத்துக்க மாட்டேன். அங்க போய் சேவிச்சுட்டு இருக்கேன், அதுதான் வழின்னு ஒத்துக்க மாட்டேன். சுவாமி பெரிய பெருமாளை வழியா இருப்பாரான்னா இருப்பார். அது என்ன மாசம் லோகத்தை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுன்னா இருக்கு. ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? பசு ஆட்டு கூப்பிடணும். அநேகமா இன்னைக்கு துவாதசி, சரியான நாள். துவாதசி துவாதசி வந்துனாலே இன்னைக்குதான் துவாதசி. துவாதசி வந்துனாலே என்னன்னா அகத்திக்கீரை கொடுக்கணும், பசுமாடு கொடுக்கணும்னா எப்படி கூப்பிடுறது? அதே அந்த அகத்திக்கீரை காட்டுன்னு வச்சுக்க கிட்டக்க வரும். கிட்டக்க வந்தவொடனே அந்த கீரையை கொடுத்துடணும். அப்ப அதை அழைப்பதற்கு சாதனம் அகத்திக்கீரை. வந்த உடனே அதற்கு புருஷார்த்தமாக இருக்கிற பலன் அதே அகத்திக்கீரை. அப்ப அது சாதனமாவும் இருக்கு, புருஷார்த்தமாவும் இருக்கு. அதே போல பகவானுடைய திருவடி சாதனமாவும் இருக்கு, புருஷார்த்தமாவும் இருக்கு. அப்ப உபாயம் உபேயம் ரெண்டுமே திருவடி. அதுதான் கணனினை கீழ் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அது இது முதல் அர்த்தம். ரெண்டாவது, பாவனத்துவ போக்கியத்துவங்கள் உண்டு. எக்ஸலண்டான அர்த்தம். பாவனத்துவ போக்கியத்துவம் உண்டு. நம் பாவங்களை போக்கும் பாவனத்துவம் உண்டு. அந்த திருவடியை பத்தினா எந்நளவும் நீண்ட திருவடிகள் பார்த்து போனோம். இப்ப அந்த திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியை பிடிச்சாச்சுன்னா பாவங்கள் தொலைவாங்க, எல்லா பாவம் தொலையுது. அப்ப அந்த திருவடி அப்ப பாவனத்துவம் உண்டு. சரி சுவாமி, பாவனத்துவம் வந்து பாவம் தொலைஞ்சிருச்சு சுவாமி, அனுபவத்தை கொடுக்குமா? அந்த திருவடியை போக்கியமாவும் இருக்கும். தேனே மலரும் திருப்பாதும் தேனுமாறு வினையேனே, ஆழ்வார் பாசனம். தேனே மலரும் திருப்பாதம், அந்த திருப்பாதம் தேன் கமழ் தான் அப்படியே, அதுவே போக்கியமாவும் இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப பாவனத்துவமாவும் இருக்கு, போக்கியமாவும் இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப போக்கியத்துவம் உண்டுன்னா அனுபவம், பாவனத்துவம் உண்டுன்னா என் பாபத்தோட. இதத்தான் சுசுரிஷின்னு சொல்லுவான். சுசுரிஷி சுசுரிஷின்னா ரெண்டுமே சேரவே சேராது. அப்படின்னா சுசியா இருக்கிறதெல்லாம் ருசியா இருக்காது, ருசியா இருக்கிறதுலாம் சுசியா இருக்காது. சுசின்னு என்ன சமயம் ஆச்சாரம். சுசின்னா ஆச்சாரம். ஆச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதுக்கு சுசின்னு பேரு. சுசின்னு சில பேரை கூப்பிடுவா, சுசீலான்னு பேர் வச்சுப்பா, சுசி அப்படின்னா. அந்த மாதிரிலாம் கூப்பிடுது, சுசீலான்னு தர்மமா கூப்பிடுறோம். அப்படி இருக்கச்சே சுசின்னு ஆச்சாரத்துவம். ஆச்சாரம் நம்ம ஆத்துல நம்ம தர்மபுத்தி நன்னத்தான் பண்ணுவா, ஆச்சாரமும் பண்ணுவா, நன்னா பண்ணி கொடுப்பா. அப்படியே வாயில போட்டா அப்படியே ஓகோன்னு இருக்குமானா ஏதோ இருக்கும், அவ்வளவுதான். சாப்பிடணும், சாப்பிட்டு இருக்கோமோ அப்படின்னு சாப்பிடுறோம். அப்ப சுச்சி இருக்கு, ருச்சி அவ்வளவுதான் தெரியாது. அதே வேற இடத்துக்குலாம் போன வச்சுக்கேன், நிறைய அங்கங்க கடையில கடையில நிறைய வச்சுட்டு இருப்பா. அங்கெல்லாம் நீங்க போய் பார்த்தேன்னா அப்படி வெளியில பார்க்கச்சே வர்ண கலாபமும் இருக்கும். பெருமாள் வர்ண கலாபத்துல இருந்தா சேவிக்கலாம். சிவிலிபுத்தூர் பெருமாள் வர்ண கலாபத்தோடு ஜெயிக்கிறார், அது சேவிக்கலாம். அதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவிதேசல சில திருக்கரங்குடி பெருமாள் வர்ணகலாபத்தோடு சேவை ஜெயிக்கணும்னா சேவிக்கலாம். இங்க சாப்பிடுற வஸ்து வர்ணகலாபம். அந்த வர்ணகலாபத்துக்கு நாக்குல அப்படியே ஓடுறது சுவாமி. சரி சாப்பிட்டா நன்னா இருக்கும் போல் இருக்குன்னா நன்னத்தான் இருக்கும், ஆனா அது எப்படி பண்றான்னு உள்ளுக்குள்ள போய் அவசரப்படாது, பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற விஷயம். அப்ப ருச்சி இருக்கு, சுச்சி இருக்காது. சுச்சி இருந்தா ருச்சி இருக்காது, ருச்சி இருந்தா சுச்சி இருக்காது. ஆனா பகவானுடைய திருவடிகள் இருக்கியா, பாவனத்துவம் இருக்கு, போக்கியத்துவம் இருக்கு. அப்ப சுசியும் இருக்கு, ருச்சியும் இருக்குன்னு தெரிவிக்கிறாரியா? அப்ப பாவனத்துவம் போக்கியத்துவம் ரெண்டுமே இருக்குன்னா, போக்கியத்துவம் இருந்தா பாவனத்துவம் இருக்காது. இந்த ரெண்டுமே இருக்கிறதா பகவானுடைய கடனிடை. அப்படின்னா
காந்தகத்துவல் அண்ணல் தன்னத்தியூரன் கடலிடை கீழ் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்ப பாவனத்து உண்டு நம்முடைய பாவங்களை போக்குறபடியாலே, போக்கியத்து உண்டு நாம் கைங்கரியம் பண்ணி அனுபவத்தை கொடுக்கிறபடியாலே. அப்ப ஒன்றுக்கொன்று இணைந்த சதுரசமான திருவடி. இந்த திருவடிக்கு சமம் அந்த திருவடி, அந்த திருவடிக்கு திருஷ்டாந்தம் இந்த திருவடி. என்ன நேற்றுக்கு வந்து பார்த்தோம். இப்ப இந்த திருவடிக்கு சமானமா எதுவா இருக்குன்னா தேடுன்னு தான் வரணும். எங்க தேடினாலும் திருப்பி அங்கேதான் வரணும். அந்த திருவடிக்கு சமம் அது, அந்த திருவடிக்கு சமம் அதுன்னா அவன் தாளினைக்கு புகும் காதலன். ஆழ்வார் வாசனம் நிறைய எடுக்கலாம், ஒண்ணு ரெண்டு இல்லை, நாழியாடுன்னு ஓடிட்டே இருக்க வேண்டியது. அவன் தாளினைக்கு புகும் காதலன். காதலன் சொன்னார் இல்லையா? காதலன்னு ஆழ்வார் சொன்னார். அன்பாளன்னு திருவரங்கத்தை வந்து திருவுகிறார். காதல் அன்பு ரெண்டும் ஒரே அர்த்தத்துல வந்த பரியாய சப்தங்கள் தான். காதல் என்ன அன்பு என்ன. அப்ப இவருக்கு என்ன அன்பாளன் பேர் கொடுத்திருக்காரு சுவாமி ராமானுஜருக்கு. பொன்னடி என்னது காந்தக்கு தோல் அண்ணல் தன் அத்தியூர கல்லணைக்கு பூண்ட அன்பாளன். அது ஆழ்வார் சொன்னது அவன் தாளினைக்கு புகும் காதலன். ஒரே அர்த்தங்கள் தான். பூண்ட அன்பாளன் அப்படின்னா விட்டு பிரிக்க முடியாத அன்பை படைத்தவர் சுவாமி ராமானுஜர். விட்டு பிரிக்க முடியாத அன்பை படைத்தவர். அது விட்டு பிரிக்க முடியாது, முடியவே முடியாது. அதான் பூண்ட அன்பாளன். மண்ணு வடமதுரை மைந்தவன் மாயனை. மண்ணு மண்ணி கிடக்கிறார வடமதுரையே. அதே போல இந்த பூண்ட அன்பாளன்னா விட்டு பிரிய வேண்டிய அந்த திருவடி எப்படி கொக்குவாயும் படுகண்ணியும் போல அப்படியே ரெண்டும் இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா. சிரோபு தேவப்பெருமாளுக்கு சிரோபூஷணம் என்பது திருவபிஷேகம். அவருடைய பக்தியாலே தேவப்பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய சிரோபூஷணம் என்று சொல்லக்கூடிய திருவபிஷேகம் இருக்க ஆதிராஜ்யம் மதினம் புவனானாம் ஈசதே பிஷனையின் கிளபௌலிகின்னு தெரிவிக்கிறார் புறத்தாழ்வார் வரதராஜஸ்தவத்துல. அப்படி இருக்கச்சதே அந்த திருவபிஷேகம் இல்லையா, அந்த திருவபிஷேகத்துக்கு பக்தியாலே அந்த திருவபிஷேகம் இருக்கான். என்ன பக்தி? இவருடைய பக்தி, சுவாமி ராமானுஜருடைய பக்தின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பக்தியாலே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதா. இப்ப தேவைப்படும் திருத்தோல் எப்படி இருக்குன்னா பல பல மகான்கள் சாதிச்சிருக்கா. இது வரைக்கும் திருவடி பார்த்துட்டோம். அவருடைய திருத்தோள்கள் எப்படி இருக்குன்னு நிறைய மகான்கள் சாதிச்சிருக்கா. ஆனா அதுல வந்து காஞ்சி இவர் வேதாந்தேசிகர் அவர் 2-3 ஸ்லோகத்தை எடுக்கிறார். விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வரதராஜ பஞ்சாசத்துன்னு சுவாமி தேசிகன் வேதாந்தேசி பண்ணியிருக்கார். அதுல மரகத மலைக்கு எது ஏது பீஜம் எதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாராம். மரகத மலை இருக்கணும், மரகத மலை, அந்த மரகத மலைக்கு எது பீஜம், அதுக்கு ஆதாரம் எது, எப்படி வந்தது, அதுக்கு ஆதாரம் ஆராய்ச்சி பண்ண பார்த்தார். ஏன்னா ஒரு மரம் வளருதுன்னு வச்சுக்கேன், மரம் வளர்வதற்கு என்ன வேணும்? பீஜம் இருக்கணும், அது விதை இருக்கணுமோ. அதே போல மரகத மலை பெரிய மலை சுவாமி, அந்த பெரிய மலை வளர்ந்திருக்கு, அதுக்கு எது காரணம், அதுக்கு காரணம் என்ன பார்க்கணும். ஏன்னா இப்ப என்ன தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறார் வேதாந்தேசிகர். ஏ வரதா, உன்னுடைய திருத்தோர்களை சேவிச்சேன், அந்த திருத்தோர்களை சேவிக்காச்சு என்னாச்சு, அந்த சேவிச்சுவா யாரோ அவெல்லாம் என்னன்னா மகா பாகியசாலிகள். உன்னுடைய திருத்தோள்களை ஒரு தடவையா காஞ்சி, நேற்றுக்கு காலக்ஷேபம் சொன்னதுல இருந்து எனக்கு காஞ்சி தேவைப்படாத சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. நேற்றுக்கு சாயங்காலம் சேவிச்சிருந்த காத்தால தான் நான் பார்த்தோம். எப்படியா சேவிக்கணுமா. ஏன்னா அந்த அளவுக்கு ஈர்ப்பு தன்மை அந்த தேவைப்பட மாட்டேங்குது. அந்த தேவைப்பட மாட்டேங்க. அவரை என்னன்னா அந்த யார் சேவிக்கிறாரோ பாக்கியசாலின்ற என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, திருவாபரணங்கள் சாத்தி இருக்கு, கவசங்கள் சாத்தி இருக்கு, அதை கலைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேவிக்கணும். அதான் முக்கியம். நம்மளால சேவிக்க முடியாது. இப்ப பெருமாள் வெளில வீதி புறப்பாடு எழுறார், அது உற்சவமாகட்டும் இல்ல ஏதாவது புறப்பாடாகட்டும், எந்த பஞ்சபரவ புறப்பாடுதான் உண்டு, என்னென்ன புறப்பாடுதான் எல்லாத்தையும் பெருமாள் எழுறாருனோ, மாலை சாத்திக்கிறார், திருவாபரணம் சாத்திக்கிறார், கவசங்கள் சாத்திக்கிறார், எல்லாம் சாத்தினதான் வர்றார். ஆனா அதே போல அந்த கஸ்தூரி மாமி இல்லையா, அந்த கஸ்தூரி மானிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கஸ்தூர் குழம்பு, அந்த கஸ்தூருக்கு உள்ளுக்குள்ள பூச்சி இருப்பாலாம் இந்த திருமார்புல, அந்த பூச்சி இருக்கா இல்லையா, அதெல்லாம் பெருமாளுடைய திருமார்புல புள்ளியா இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம சேவிக்க முடியுமானா, நம்ம தேவைப்படுறமால எங்கேயோ அங்க இருப்பாரு, இங்க இருந்து சேவிக்கிறோம். அது கிட்டக்க போய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கூட ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவருடைய கவசம் இருக்கணும், அந்த திருமேனி கவசம். அந்த திருமேனி கவசம் என்ன, அதுக்கு மேல திருவாபரணம் என்ன, இதெல்லாம் சாத்தி இருக்கிறபடியாலே சேவிக்க முடியல.
இப்ப திருவாபரணத்தையும் கவசத்தையும் கலைஞ்சாச்சு. பெருமாள் புறப்பாட்டு வந்து எழுட்டார், ஆஸ்தானத்துக்கு எழுட்டார் வச்சுக்க கலைஞ்சாச்சு. இப்ப கஸ்தூரி அங்க பூசப்பட்டிருக்கோம், திருமார்புல பூர்த்தியா பூசப்பட்டிருக்கு இல்லையா. ஏற்கனவே அந்த திருமார்பை நீளமான திருமார்பு, நீலமேனி ஐயோன்னு திரும்பினா அந்த நீளமான திருமார்பு, அந்த கஸ்தூரி பூசப்பட்டபடியாலே அதுல ஒரு நிகுநிகுப்பு பளபளப்பு அப்படியே தெரியும். நிகுநிகுன்னு இந்த யானை எல்லாம் கருப்பு தான் யானை, ஆனா அந்த யானை நல்லா குளிப்பாட்டி நக்க வச்சனா அது அந்த கருப்புலயே ஒரு நிகுநிகுக்கு தெரியல, பல பல பலன்னு தெரியும். வெள்ளையா தெரியாது, கருப்பு தான். அந்த கருப்புலயே ஒரு பளபளப்பு தெரியுது இல்லையா. அப்ப நீளத்தை பார்த்த உடனே மரகத மலைக்கு அடி இங்குதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா. யாருது? வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். மரகத மலைக்கு அடி எங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். எங்கிருந்து அடி மரகத மலைன்னு இருக்கு, எங்க இருக்கு சுவாமின்னா அடி எனக்கு தெரியாது, இங்க இருக்கான்னு தெரியல. மரகத பச்சை மரகத பச்சை மரகத மலைன்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும், அப்படிங்க செய்து அப்ப அந்த மரகத மலைக்கு அடி எங்க இருக்குன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, தேவப்பெருமாளுக்கு திருமார்பு இருக்கணும், அந்த திருமார்பில் தான் மரகத மலை பச்சையே வந்திருக்கு. அடிங்கதான் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா உலகத்துல மரகத மலை எல்லாம் எங்கிருந்து தோன்றியதுன்னா இதோ இந்த பெரிய தோல் இருக்கணும், இந்த தோல்ல சேமிச்சேன் அந்த திருமார்பு இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இருக்க திருமார்பு, அந்த திருமார்பில் இருக்க கஸ்தூரி குழம்பு, அந்த குழம்பு பூசி தெரியறதும் அதை சேமிச்ச உடனே ஓ இதுதான் காந்தகத்தோல் அண்ணல், இதுதான் மரகத மலைக்கு காரணமாக இருந்திருக்கணும் தீர்மானம் பண்ணிட்டேன். யார் தெரிவிக்கிறாரு? வேதாந்தத்துக்கெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார். தேசிகன் ஆக இது இன்னொன்னு தெரிவிக்கிறார். இந்த மாதிரியான விசேஷமான சேவை எல்லாம் எல்லாரும் சேவிக்க முடியுமா? சேவிக்க. ஆனா அந்தரங்கர்கள் தான் சேவிக்கலாம். சில கைங்கரியெல்லாம் அந்தரங்கம் தான் சேவிக்க முடியும், எல்லாரும் சேவிக்க முடியாது. நாம இப்ப காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் கேட்டு நிறைய காலட்சேப அதிகாரிகள் நிறைய பேர் காலட்சேபம் சொல்றா. ஆனா அவெல்லாம் வியாக்கியானத்துல என்ன எழுதி வச்சிருக்காலோ அதை சொல்லிட்டு இருக்காத, யாரோ சில காலட்சேப அதிகாரிகளுக்கோ யாரோ சில காலட்சேப கேட்கிற அதிகாரிகளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது, அடியனு கிடைக்கிறது. ஜோடு தேவப்பிரமாண அந்தரங்கமா சேவிச்சிருக்கேன்னா பிராட்டி சேவிச்சிருக்க ஆச்சரியமான சேவை. ஒரு நாள் தினமும் எதேர்ச்சியா கிடையாது, அவருடைய அனுகிரகம் தான். அவருடைய கிட்டக யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை. கிட்டக அர்ச்சக சுவாமி எனக்கு வேண்டப்பட்டவர், நின்றுட்டு சுவாமி நன்னா சேவிச்சோ, ஹாயா நன்னா சேவிச்சுக்கோங்க, ஆனந்தமா சேவிச்சேன், ரொம்ப ஆனந்தமா. திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லை, மனசே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த தாயாரை சேவிச்சோம்னாலே சில இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுபவத்துக்கு தான் காலட்சேபமே. தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவா பாருங்க, அது ஒரு அப்படியே ஒரு தீர்க்கமா பண்ணுவார். அது அந்த அந்த ஸ்தானம் அந்த சப்தம் எங்க பார்க்கலாம்னா அது எத்தனை வேணா அந்த லோகத்துல எந்த பெண்மின் வேணும் இங்க பார்க்கலாம். ஆனா எங்க பார்த்தாலும் காட்சி அந்த பெருந்தேவி தாயாரை சேவிச்சதுக்கு அப்புறம் இத போல எங்கேயுமே கிடையாது தீர்மானம் பண்ணிடலாம். அந்த தாயார் திருவடி திரும்ப மண்டலம் செவிச்சுட்டு வச்சுக்கேன், நகரத்துக்கு அந்த மடி கிடைக்குமா, அந்த மடி கிடைக்குமா, அந்த திருவடியை தவிர மத்தொன்னு தேவையா அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட திருவடி இதுக்கு சொல்ல அந்த காந்தகு தோல் அவருக்கு பெருந்தேவி தவிர அத்தனை தூரம் பிரியமா இருக்கு இல்லையா, அதான் தெரிகிறார். அப்ப அந்தரங்கிறது சேவை செய்கிறா இல்லையா. அப்ப புறப்பாடு இது என்னன்னா, புறப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்தரங்கமா சில பேர் போவா. அந்தரங்கமா சில பேர் போனா ஆச்சார புருஷா போவா. அது எல்லா ஆச்சாரம் ஸ்ரீரங்கத்துல இதெல்லாம் உண்டு. ஆனா மத்த திவ்ய தேசத்துல அடி இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்க செய்து உள்ள போய் சேவி. ஆனா ராமாவளிகர் அந்தரங்கமா சேவிச்சிருக்காரு. சேவிச்சபடியாதான் அது அவருக்கு காந்தக தோல் அண்ணல் தெரியுது. நாம இப்ப வெளியில புறப்பாடுல சேவிக்கிறோம்னா திருவாபுரம் சாத்திட்டு ஆனலாம் சாத்திட்டு அதே நம்ம காந்தக தோல் அண்ணல் நினைச்சுட்டு இருக்கோம். உண்மைதான், அது சந்தேகம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள திருமேனியெல்லாம் இப்ப அனுமான் சொன்னாரோ நேற்றுக்கே பார்த்தோம், அந்த திருவாவணத்தை கொண்டு மறைச்சிக்கப்படாத அவருடைய திருத்தோலையும் 4 தோலையும் இந்த 2 தோலையும் மறைச்சிக்கப்படாதான்னு கேட்டாரோ. அப்ப அதே போல நாம அந்த மாதிரி சேவிச்சிருக்கோம்னா சேவிச்சது கிடையாது. எதுவும் சொல்ல வந்தா அந்த மாதிரி இது ஆக அப்படிப்பட்ட அழக நல்லா சேவிச்சிருக்காரு யாரு? அந்த சுவாமி. அதனாலதான் காந்தகத்தோட அந்த கட்டம் மற்ற பேருக்கு. அடுத்தது பகவானுடைய திருமேனி அந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை மேல மேல காட்டி கொடுக்கறதுதான். எப்படி காட்டி கொடுக்கறதுன்னா அதே ஸ்லோகத்துல இவர் தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். எப்படி காட்டி கொடுத்தா அவருடைய அழகு குதிர நம்பி பிரான்னு இருக்கு. குதிர நம்பி பிரான்னா குதிர வாகனம். அதே போல கருட நம்பி பிரான்,
கருட வாகனம். அதே போல குதிரை வாகனத்தை போகர்ச்சியோ, கதிர வாகனத்தை கருட வாகனத்தை போகர்ச்சியோ, ரதோத்சவம். ரதோத்சவம் என்றது காட்சி தேவப்பெருமாளுக்கு உயர்ந்த உற்சவம். எந்த திவ்ய தேசத்துக்கு பெருமாளுக்கு இல்லாத ஒரு உற்சவம் ரத்தோத்சவம். ஏன்னா அவர் ரத்தத்துல ஏழ்றது பெரிய விஷயம் இல்லை. ரத்தத்துக்காக சன்னதியில இருந்து நேர அந்த ரத்தம் இருக்கிற இடத்துக்கு நடந்து வருவார் பாருங்க, அதை சேவிக்கணும். நடைய 2 மணி சேவிச்சுண்டு முன்னாடி நாச்சியார் திருமணி சேவிச்சுண்டு ஓட்டியார் ஸ்ரீவைஷ்ணவா நாச்சியார் திருமணி ஒரு தடவையா சேவிக்கணும் நீங்க. ஆனா சேவிக்கணும்னா பலம் இருக்கணும். அவர் போற வேகத்துக்கு நம்மால போக முடியும்னா போக முடியாது. போவாரு திருத்தேக்கு போறேன்னு அப்படின்னு காத்தக்கத்தோர் அண்ணலியா அந்த திருமார் வீட்டியா அந்த திருமாருக்கு முன்னாடி இருக்கும். இனி நிமிரத்துக்கு இடமில்லை, அந்த அளவுக்கு முன்னாடி இருந்தது. அந்த திருமார்கோடு ஒரு வீர நட போட்டுட்டு வரார் பாருங்க, சேவிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஒரு பக்கம் கொடை அப்படியே ஆடிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வாத்தியம், இன்னொருக்கும் நாச்சியார் திரும்ப சேவா காலம், இன்னொரு பக்கம் மணி அடிக்கிற, ஒரு பக்கம் வேத பாராயணம் பின்னாடி. எத்தனை வைபவம். சொல்ல சொல்ல நடக்காதா, போய் சேவிக்கலாமே 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 என்கிற நிலை வருது இல்லையா. அந்த ரதோத்சவத்துக்கு அந்த பாரு இல்லையா, ஆளும் பல்லக்கு அந்த ஆளும் பல்லக்கு இருக்கு இல்லையா, ஆச்சரியம். இதெல்லாம் சேவி. ஆக உதரவாகனத்துல அவருடைய திருமேனி அழக சேவிக்கலாம். அதே போல கருடவாகனம் லோக பிரசித்தம். வையங்கண்ட வைகாசி திருநாள் அநேகமா நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் தான் அது வரும். சில நேரத்தில் மாறி வரும். அன்னைக்கு வந்துருமோனோ அன்னைக்கு வந்து அதை சேவிக்கணும். ஆச்சரியமான சேவை. அதே போல கருட வாகனம், திருத்தேராகட்டும், இதெல்லாம் சேவிச்சாலை இன்னும் அதிகம். ஆடம்பலுக்கு இன்னும் கேட்க வேண்டாம். அந்த திருமேனியாக காட்டக்கூடிய கத்தனம் கண்ணை கொட்டாவும் நல்லா சேவிக்கணும். சேவிச்சுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நிச்சயம் தேவராஜன் சேவிச்சேன். ஆனா சேவிச்சேன் சுவாமியே, ஆனா என்னுடைய சிந்தைக்கு எட்டாத வஸ்துவா இருக்கு, என் சிந்தைக்கு எட்டாத வஸ்துவா இருக்கு அப்படின்னா அது சாஸ்திரம் சொல்லும். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஆழ்வார் பாசனத்தை கொண்டு நம்ம சேவிக்கிறோமோ, அப்ப ஆழ்வார் பாசனம்னா இப்பத்துடை அடியவர் கிளியவன் பார்த்தோமோ அது இல்லையா. அப்ப நல்லா அனுபவிக்கணும். ஏ கரிகிரீசா சபதமிட்டு சொல்கிறேன். இப்ப தேவ பெருமாளுக்கு பார்த்து சொல்றார் யாரு, வேதாந்தேசகன். இப்ப சபதமிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல், சத்தியம் சத்தியம் புனசத்தியம், சத்தியமிட்டு சொல்கிறேன், இனி சீவை கொண்டு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்றார். யாரு? வேதாந்த தேசிகன். சீவை உன்னை சேவித்த கண்கள் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவை என்று எப்படி திருப்பானாழ்வார் சாதித்தாரோ, அதே உன்னை சேவித்த கண்கள் இனி இங்கிருந்து சிவையிட்ட கொடுக்குற வரையான்னு கேட்டா வேண்டாம். இப்ப பிரதிஜை பண்ணி சொல்றேன், உன்னுடைய திருமேனி அழகை சேவித்து விட்டேன், இனி வைகுண்ட வாசம் கூட எனக்கு ஆசை கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் வேதாந்தேசியம். ஸ்ரீவைகுண்ட வாசம் கூட எனக்கு கிடையாது அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதே போல வரதராஜ ஸ்தவம் புறத்தாழ்வார் பண்ணார். அந்த வரதராஜ அற்புதமான ஸ்லோகம், நிறைய ஸ்லோகம், 100 ஸ்லோகத்துக்கு மேல பண்ணியிருக்காங்க. திருத்தோள்கள் எப்படி இருக்குன்னு வரிசைய விசேஷனம் கொடுக்குறார் வரதராஜ. திருத்தோள் இதெல்லாம் காந்தக்கு தோல் அண்டர். இதற்கு மேல ஒன்னொன்னு இருக்கு, இன்னைக்கு முடிக்கணும் பாருங்க, முடியாது போல பாக்க அப்படி இருக்கச்சது. காந்தக்கு தோல் அண்டர் என்னன்னா அந்த திருத்தோள வரிசையா அதுக்கு விசேஷம் சொல்றாரு. ஏன்னா பகவானுடைய 4 தோள்கள் தானே காந்தக்கு தோல். அந்த 4 தோல் திருஷ்டாந்தம் சொல்லணுமோ, திருஷ்டாந்தம் சொல்லணும்னு ஆசைப்பட்டார் யாரு, குறத்தாழ்வார். அப்ப நீண்ட தோல், சுற்றளவோடு இருக்கக்கூடிய தோல் அப்படின்னு சொன்னார். அது எதுக்கு திருஷ்டாந்தம் பண்ணணும்? ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமோ. என்ன எடுத்துக்காட்டுன்னா சமுத்திரத்துக்கும் பகவானுடைய 4 தோள்களுக்கும் திருஷ்டாந்தம் சொல்லாம ஒப்பிட்டு சொல்றது. இத போல சமுத்திரம் எப்படி இருக்கு, கடல், இந்த சமுத்திரம் எப்படி இருக்கு, அதே போல பகவானுடைய திருத்தோள்கள் காந்தக தோல் அந்த மாதிரி இருக்குன்னாரு. சமுத்திரம் எப்படி இருக்கும், ஆழ்ந்து இருக்கும், சுற்றளவு அதிகமா இருக்கும், கலக்க முடியாதா இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும், கருநீளத்தோடு இருக்கும். நல்லா பாருங்க, சமுத்திரம் எப்படி இருக்கு, ஆழ்ந்து இருக்கு, சுற்றளவு அதிகமா இருக்கு, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சுற்றளவு அதிகமா இருக்கு, கலக்க முடியுமா, கலக்க முடியாதா இருக்கு. சரி, ரொம்ப நீளமாவும் இருக்கு, அது வந்து கருநீளமாவும் இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு, கருநீளமாவும் இருக்கு. இது இத்தனையும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம். இது இத்தனையும் பகவானுடைய திருத்தோளுக்கு உண்டுன்றார். அப்பனா அதன் சுற்றளவு எப்படி இருக்கு, எத்தனை சுவாமி, எத்தனை சுற்றளவா, ஒரு தடி, அதாவது நெல் குத்துறாரு இந்த உலக்க, அந்த உலக்க தடி போல திருத்தோள்கள். அப்புறம் அப்படி திருத்தோள்கள்
ஒருவேளை சமுத்திரத்தை போல இருக்குமான்னா, இப்ப என்னன்னா சுத்தளவு நன்னா இருக்கு, அதே போல அது ஆழ்ந்து திருத்தோல் ஆழ்ந்தும் இருக்கு, திருத்தோலை கலக்க முடியுமா கலக்க முடியாதாவும் இருக்கு, நீளமாவும் இருக்கு கருநீளமாவும் இருக்குன்னு சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு ஒருவேளை சமுத்திரத்துல போக இருக்குமா, நான் சமுத்திரம் சொல்ல, கடலுக்கு ஒரு எல்லை உண்டு, கடல் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, கடலுக்கு ஒரு எல்லை இருக்கணும். யாராவது கடலுக்கு எல்லை இருக்கு, அதே போல தேவப்பெருமாவுடைய காத்தகு தோலுக்கு எல்லை உண்டோ என்று கேட்டுட்டா நான் என்ன பண்றது? அப்ப 4 தோலுக்கு அளவு இருக்குன்னு வந்துருவாரு, அளவே இல்லையே. அப்ப நான் சமுத்திரத்தை எடுத்திருக்கப்படாது திருட்டாந்தமாக. அப்ப உடனே மாத்திட்டு என்ன பண்ணாரு, மாத்திட்டு 4 திக்கு எடுத்துட்டார். 4 திக்கு, என்ன திக்கு? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இருக்கு இல்லையா, 4 திக்கு. 4 திக்கு முடிவு பண்ணார். ஏன்னா திக்குன்னா எந்த திக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னா, சமுத்திரத்தை சொன்னா கூட அதை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதுக்கு முடிவு உண்டு. இந்த சமுத்திரம் இதுவரை, இந்த சமுத்திரம் இதுவரை அப்படின்னு முடிவு உண்டு. ஆனா திக்குக்கு முடிவு, திசை இருக்கு இல்லையா, 8 என் திசையும் அறியம்புகேன். 8 திக்குகள் என்ன, 10 திக்குகள் என்ன, 4 திக்குகள் என்ன, இதை இதுக்கு முடிவு இருக்கானா தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். சுவாமி இப்படி கிளம்பினேன், சுவாமி இப்படி வந்தேன், இப்படி வந்தவொடனே சுத்தின்றே இருக்கு தவிர முடிவே வரலன்னு தெரிவிக்கிறோமானோ, அதே போல அதுக்கு முடிவே கிடையாதனோ திக்கு எடுத்தினர். ஆக திருத்தோள்களை கேட்டு வரத்தை எல்லாம் கொடுக்கலைன்னா அப்படிப்பட்ட திருத்தோள்கள் என்ன திருத்தோள்கள்? திருஷ்டாந்தம் கடலுக்கு கூட ஒப்பாகாது. கடலுக்காக ஒரு அளவு இருக்கு, ஆனா திருத்தோள் அளவு கிடையாது. அதனால திக்கு எடுத்தினர். இந்த திக்குனா திக்பிரமம் கேட்டுட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு தெரிவிக்க. அதுக்கு மேல இந்த திருத்தோலை என்ன பண்ணும்னா, கேட்ட வரத்தை திருத்தோலை கொடுக்கும். கேட்ட வரத்தை திருத்தோலை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் கொடுக்கும். எப்படி இருக்க திருத்தோல்? ஒரு பச்சையா ஒரு மரம் பார்த்தோம், அந்த மரம் எப்படி இருக்கோ அதை போல இருக்கான் அப்படின்னா பகவானை திருத்தோர்கள். அதத்தான் கற்பகாவன நற்பல தோள்கள், கற்பகாவன நற்பல தோள்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான தோல் தேவப்பெருமாள் காந்தக தோல். இது பராசர பட்டர் நம்பெருமாவுடைய திருத்தோலை வர்ணிக்கிறார். அந்த திருத்தோலை சொல்றச்சு நன்னா அந்த திருத்தோலை எப்படி இருக்குன்னா, செவிச்சபடியாலே நன்னா வளர்ந்து இருக்கு. கற்பகத்தொரு விருட்சம் கேள்விப்பட்டுக்கணும். கல்ப விருட்சம் ஆகிரமே உண்டு. அந்த கற்பக விருட்சம் இருக்கு இல்லையா, அதுல 4 கிளை இருக்கணும். அந்த 4 கிளை தான் 4 பனைத்து இருக்கக்கூடிய புஜங்களாம். கற்பக விருட்சம் 4 கிளை இருக்கணும். அந்த 4 கிளைகள் தான் 4 பனைத்து இருக்கக்கூடிய புஜங்கள். அதிலே பிடித்திருக்கூடிய திவ்யாயுதங்கள் இருக்கு இல்லையா, கலக்கையாடி இடைக்கேச்சல் திவ்யாயுதங்கள் இருக்கு இல்லையா, அந்த திவ்யாயுதங்கள்லாம் அதை கிளையிலிருந்து தொங்க விடப்பட்ட என்னது விழுதுகள். இந்த 2 திவ்யாயுதங்கள் வழக்கையாடி இடைக்கேச்சல், அது கிளையிலிருந்து தொங்க விழுதுபட்ட விழுதுகள். அந்த விடுதுகள் போக திவ்யாயுதங்கள். விடுதுகள் எப்படி கீழே தொங்கிட்டு இருக்கோ அதை போல திவ்யாயுதங்கள். கிளைகள் போல 4 திருத்தோள்கள். அப்ப மரத்தை போல பகவான். அப்ப கற்பக மரத்தை போல பகவான். அந்த பகவானுக்கு 4 தோள்கள் தான் என்னது, 4 கிளைகள். அந்த 4 கிளைகளே விடுதுகள் போல திவ்யாயுதங்கள் அப்படின்னார். அப்படின்னு தெரிவித்தார். இன்னொரு ஸ்லோகத்தில் ஒண்ணு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, தோல் 2ஆ தான் இருந்தது பாருங்க, 2 தோல் தான், அது 4 ஆயிடுச்சு. 4 சேவிச்சோம்னா அது 16 ஆயிடுச்சு. எங்க சுவாமி ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமில்லை, இந்த ஆண்டாள் பாசனம் எடுத்து பாருங்க. வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செழியாச்சு நிறைஞ்சி அங்கு அப்பனை கொண்ட மாற்றை அணிபுதுவை பெங்கமன தந்தை தங்கைராம் போது சொன்ன சங்கத்தமிழ்மான 30 தப்பாமை இன்று பரிசரப்பா 2 மால்வரை தோல். 2 மால்வரை தோல் எடுத்துக்காளியா. முதல்ல 2 தோல், அடுத்து 4 தோல், அடுத்து 8 தோல், அடுத்து 16 தோல், அடுத்து 16 பெருக்கி இங்க 16 எத்தனை தோல் அத்தனை, அதை 2 மடங்கா பெருக்குங்க எத்தனை தோல். அந்த மாதிரி தோல் மேல மேல போயிட்டே இருக்கான் தோள்கள். அதே போல 2 மால்வரை தோல் சொன்னோமோ அப்படி அப்பப்ப சேவை சாய்க்கிறானோ. திருப்பாணாளர் சேவை சாய்க்கலையா, கையினால் சுருசங்கனலாடி என்று. நீங்க இப்ப போய் பெரிய பெருமாளை போய் சேவிங்கோ, சங்க சக்கரம் முடிச்சுட்டு இருக்காருன்னா கிடையவே கிடையாது. ஒரு திருக்கை திருவடியை காமிக்கிறது, ஒரு திரு திருமணியை காமிக்கிறது, அவ்வளவுதான். 2 திருக்கைகள் சதுர்பூஜங்கள் ஜோதிபட்சம் தான். ஆனா இவர் கையிலால் சுருசங்கனலாடி என்று சொல்லிட்டு இருக்காரு. சேவை சாய்ச்சிருக்காரு அவருக்கு.
யார் தவறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தவறு வந்தது எப்பேர் மற்ற பேர்னு அவா என்னென்ன மனசுல வச்சுட்டு இருக்காளோ என்னென்ன உண்டோ அந்தந்த நிலைக்கு தமிழ பகவான் சேவை சாய்க்கிறானோ அதைத்தான் 2 மால் போல் செவினா பெரும் ஆனந்தம். அதைத்தான் தோல் பெருத்து கொண்டே போறது போடுங்கிறையா. எந்த ஆனந்தம்னா எனக்கு அந்தரங்கமா சொல்கிறையா. 3 ஆனந்தத்தை காட்டினார் பகவானுக்கு. 3 ஆனந்தம் இருக்கிறார். முதல் ஆனந்தம் இந்திரா என்ற தேவி பெருந்தேவித்தார் அணைத்துக் கொண்டபடியாலே அதனால என்னன்னா இப்ப தோல் பனைக்கு இருக்கு இல்லையா. தோல் இந்த மாதிரி 2 மால் வரை தோல் பனைக்கு இருக்கு இல்லையா. பனைக்கணும்னாலே அது ஒரு ஆனந்தம். எனக்குமே ஒரு ஆனந்தம் வந்து அப்படியே பெருத்தா மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நமக்கு அப்படியே பெருத்தா மாதிரி இருக்கு சுவாமின்னு சொல்ற பாருங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு பெருத்துக்கு 2 மால் வரை தோல் அப்படின்னு அது என்ன ஆனந்தத்தால பெருத்தித்து எதனால பெருத்தித்துன்னு கேட்கிறார். ஒண்ணுமில்ல சுவாமி, நீ அந்த பெருந்தேவி தாயார இந்திரா இந்து சீதலாம் இந்திரா என்று சொல்ல ஸ்ரீதேவி நாச்சார். அந்த ஸ்ரீதேவி நாச்சார பெருந்தேவித்தால் அணைத்துக் கொண்டாள் இல்லையா. அந்த அணைத்ததினால் ஏற்பட்ட இன்பத்தினால் பனைத்ததா? முதல் கேள்வி. பனைத்ததுனா பெருசாயிடுத்தணும் இந்த தோள்கள், அதனால பனைத்ததா? அல்லது கோபிமார்களோடு குறவை கூத்தாடினையனும் குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குண்டமும் தேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பலன்னு ஆழ்வாத்தின் ராசக்கிரீட பண்ணினோம். அந்த ராசக்கிரீட பண்ணினபடியாலே அந்த ஆனந்தத்தால தோள்கள் பனைத்ததா? அதுல 3வது யசோதையால் வெண்ண திருடப்பட்டு கட்டுப்பட்டு நின்றாயே. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அந்த கயிறால கட்டுண்டாயோனோ. அப்ப கட்டின கயிற்றால் வளர்ந்தையோனோ. அந்த வளர்ச்சி தோல் வளருமோனோ. அதனால உன் தோள்கள் பனைத்தனவா? 3 சொல்றாரு. முதல் காரணம் பிராட்டுடைய சம்பந்தம். அனைத்த சம்பந்தத்தால் சம்திருப்தா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுபாவகம் பகுகூத்தா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே. ஆலிங்கனம் பண்ணிட்டாருனோ அந்த ஆலிங்கனத்தால் உனக்கு தோள்கள் பனைத்ததா? அல்லது கோபிமார்களோடு ராசக்கிரீடை அந்தலாம் அங்கிலே மாயகன் கோபிமார்களோடு ராசக்கிரீடை பண்ணினானே அதனால தோள்கள் பனைத்ததா? இல்ல யசோதை பிராட்டி என்ன பண்ணினா? உன்னை நன்ன திருடினிய கண்ணு கையால கத்தினான். கட்டுண்ண பண்ணிய பணிமான் அந்த கையால கைத்தால கட்டினாலும் அந்த கட்டில கூட பெருத்தையணும். ஒவ்வொரு சிறு கண்ணிக்கயிறால் கருங்கட்டினான் அவன் எழுந்திருக்கிறாளையா. அப்ப பெருத்தையணும். அதனால தோள்கள் பெருத்ததான் கேட்கிறார். அப்ப காரணத்தை வந்து எனக்கு சொல்லு புறத்தாள் பிரார்த்திக்கிறார். என்ன காரணம் எனக்கு அந்தரங்கமா சொல்லு, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்லான்னு தெரிவிக்கிறாளையா. அப்படித்தான் பகவானுடைய காந்தக தோல் அண்ணல் தன் அத்தியூரர் கலநினைக்கு பூண்டவன்பாரன் ஆக பூண்டான்பாரன் அழுத்து. அதுக்கப்புறம் ராமானுஜ பதச்சாயான்னு எடுத்திருக்கார். ராமானுஜ பதச்சாயா சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கருகளேன்னு ஆச்சரியமான பாசுரம். பெரியாழ்வார் திருமொழி கடைசி பாசுரம். வேயர் தங்கள் குலத்துதித்த வெட்டுதித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குளிர் முகில்வண்ணனை ஆயரேற்றி அமரர் கோவை அந்தனதம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமம் அணுக்கர்களே அப்படின்னார். இவர்தான் யாரு? நிழல். நிழலை போல பாடவல்லார். சாயன்னா நிழல். நிழலை போல பாடவல்லா புரியலையே சுவாமின்னா. சுவாமி நிழல். பதச்சாயா. யார் பதச்சாயா? அவருடைய எம்பார் தான் பேர். எம்பார் தான் பதச்சாயா. எம்பெருமாவுடைய பதத்துக்கு சாயா. அவருடைய திருவடி நிழல் யாருன்னா எம்பார் தான். அவருக்கு அப்படிப்பட்ட சாயை போல பாடவல்லான்னா சம்சார சாய போல இருக்கு இல்லையா, அதான் பதச்சாயா. எம்பெருமானாருடைய திருவடி நிழல்கள் இல்லையா, அந்த திருவடி நிழல்கள் தான் யாரு? சுவாமி எம்பார்னு தெரிஞ்ச. அதே போல மனசே நானும் ராமாவண திருவடி புகரப்பெற்றோம். இப்ப தெரிவிக்கிறார் திருவண்ணத்தான் திருவ ராமாவணத்தின் திருவடிகள் புகரப்பெற்றோம். அவர் வந்து போந்தா புகரப்பெற்றோம்னா ஏன் இது போல ராமாவணிய திருவடி எது போறனா விபீஷணன் தலையும் ராமனுடைய திருவடியும் பொருந்தினார் போலே. விபீஷண தலையும் ராமனுடைய திரு பொருந்தினார் போலே. முகப்பெருமாவுடைய தலையும் ராமனுடைய திருவடியும் பொருந்தினார் போலே. அவ்வளவு தூரம் இயைந்து பொருந்தி கிடக்கிறதாம். இது போல எம்பெருமானாருடைய திருவடியும் அதே போல திருவரங்க தமதாருடைய திருமுடியும் மாற்றி சொல்லப்படும். எம்பெருமானுடைய திருவடியும் எம்பெருமானார் உடனே நேரம் காந்தகத்தோல் அண்ணல் போயிடாதீங்க. ஆனா இப்ப காந்தகத்தோல் அண்ணல் அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு தேவப்பெருமான் பார்த்தோம். இப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல
இல்லைன்னு சொல்ல பாரு. ஏன் சுவாமி பாட்டு அப்படித்தானே சுவாமி இருக்குன்னா, இல்ல காந்த குத்தோல் அண்ணலே சுவாமி ராமானுஜன். மேல அதை பார்க்க போறோம். ஆச்சரியமான விஷயம். ஆனா அது இங்க இருக்கானா இல்லை. அது அமுத விருந்துல ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆழ்வார் திருநா சுவாமி ரொம்ப நாள் எடுத்திருக்க அதையும் சேர்த்து சொல்றேன். இப்ப எது போல பொருந்தி இருக்கு? விபீஷண தலையும் ராமனுடைய திருவடியும் பொருந்தினா போலே குகப்பெருமாவுடைய தலையும் ராமனும் திரும்பி பொருந்தினா போல பொருந்தி கிடக்கிறது. இப்ப விபீஷன் பிரார்த்திக்கிறான், எனக்கு லங்கா ராஜ்யத்தை குடிக்கிறே ராமா, நான் மட்டும் என்ன பண்ண சரணாகிதி இதுக்காக பண்ணலையே, உன்னுடைய பாதுகையை என்னுடைய திருமுடி மேல வைக்கணும். இளையவனான பரதனுக்கு கொடுத்தே உன்னுடைய பாதுகையை, அந்த பாதுகையுடைய என்னுடைய திருமுடி மேல்வைய, அதைத்தான் நான் பிரார்த்திக்க வந்தேன் தவிர லங்கா ராஜ்யத்தை நான் பிரார்த்திக்க வரவில்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். விபீஷணன் பிரார்த்திக்கலாம் இல்லையா? அத போல இங்க நாம் பெற்றோமேன்னு யார் தெரிவிக்கிறார்? திருவரங்கத்தவந்தர். அப்ப ராம பாதுகா, ராம பாதுகா விபீஷனுக்கு, ராம பாதுகா முகப்பெருமாளுக்கு, இங்க ராமானுஜ பாதுகா திருவரங்கத்தவந்தர். மாத்தவே விடம் ராமானுஜ பாதுகா திருவரங்கத்தவன். ஆக ஏற்கனவே கட்டம்னா சொல்லிட்டார். என்ன கட்டம்? ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் ஈண்டு பல் யோனிகள் தோறுகள் போகும் இன்றோ ரெண்டெண்ணியே காந்த குதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலனைக்கீ புண்டவன் பாலன். அப்ப இங்க என்ன அந்த மனசுக்கு என்ன உபதேசம் பண்ணாரு? கட்டத்தையும் சொன்னார். அதன் பிறகு கிடைத்த அனுபவம், அந்த பொருந்தினோம்னு ராமாவுடைய திருவடியை பொருந்தினோம்னு அந்த பொருந்தின அனுபவத்தையும் சொல்லுகிறார் தெரிவிக்கிறார். ஆனா இன்னும் முடியல. நம்ம வியாக்கியானத்தை முடிச்சிட்டேன், இன்னும் முடியல. என்னன்னா, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே இன்று வலியோடிகள் தோறுகள் போம் இன்றோரன் அடியேத்தி திரும்ப திரும்ப சொல்றேன்னா மனப்படமாவது ஆகுமோனும், உங்களுக்காக ஆகுமோனும். காந்த குத்தோலன் தன் அத்தியூரல் கலைக்கு புண்டாவன் பாலன் இருக்கு இல்லையா? அப்படின்னா காந்த குத்தோல் அண்ணல் என்பதை ராமானுஜன் என்றுதான் குறிக்கின்றார். ஆண்டாளன் என்பதும் ராமானுஜன் என்றுதான் குறிக்கின்றார். அன்பாளன் இருக்கு இல்லையா? ஆண்டாளன் அன்பாளன். அன்பாளன்னா இது வரைக்கும் ராமானுஜன் முடிச்சது. பூண்ட அன்பாளன். அப்ப தேவப்பெருமாளுடைய திருவடியிலே பூண்ட அன்பாளன் ராமானுஜன் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்ப காந்த குத்தோலன்னா தேவப்பெருமாள் தான் குறிச்சுதான் இத்தனை நாள் நம்ம வியாக்கியானத்தை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப அமுத விருந்துங்கிற ஆச்சரியமான அந்த ஆழ்வார் திருநெல் சுவாமி என்ன தெரிவிக்கிறார்னா, இல்ல காந்த குத்தோல் அண்ணல் ராமானுஜரே குறிக்கின்றார். அப்ப தேவப்பெருமாள் காந்த குத்தோல் அண்ணல் இல்லையா? இல்லைன்ட்ட. ராமானுஜரே காந்த குத்தோல் அண்ணல்னார். எப்படி சுவாமின்னா, அப்ப அந்த அன்வயம் பண்ற பாருங்க பாசுரத்தை. காந்த குத்தோல் அண்ணலான அன்பாளன் தன்னத்தியூர் கடலடைக்கு பூண்டக்கின்ற அன்பாளன். அப்படின்னா தன்னத்தியூரர் தேவப்பெருமாள், அவர் திருமணி தாமைகள் அன்பு படைத்தவர் அன்பாளன் ராமானுஜர். இவர் எப்படி இருக்கிறாருன்னா காந்த குத்தோல் அண்ணல் என்று பதில் சொல்லணும். மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. அப்படியே மாத்திட்டாரு. இந்த மாதிரி அனுபவம்னா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சரி சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமன்னா, இந்த மாதிரி சொன்னாதான் பகவானுக்கு ஆனந்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை பத்தி பெருமையா சொன்னா அவர் சொல்றாருவா சுவாமி, அவர் அடியாரை பத்தி பெருமையா சொன்னா அவர் கொண்டாடுவாரா, அவருக்கு ஆனந்தம் தான் இருக்குமான்னா, இப்ப ஒண்ணும் இல்லை. நம்ம என்னன்னா காலட்சேபம் சொல்றேன் சுவாமி அப்படின்னு நீங்க சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும். அதை யாரோ ஒண்ணுமே சொல்லல, இவருடைய ஒரு நன்னா சொல்லிருக்க சொன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கும். வருத்தமா தானே இருக்கும். என்ன சுவாமி நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்கேன், அது இருக்கப்படாது, தப்பது. இருந்தாலும் சாமானிய லோகத்துல இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, நம்மளை பத்தி பெருமையா பேசினா நல்லா இருக்கும். நாம யாரையோ ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்கோம், அந்த நியமனம் பண்ணவாலேயே அவ நம்முடைய காலின் கீழவா இருக்கா, அவளுக்கு நம்மளோட பெருமைன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கேன், ஒத்துப்பாளா? ஒத்துக்கவே மாட்டா. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்மளோட பூர்வாச்சாரம் எப்படி தெரியுமா, தன்னை காட்டலாம் தன் சிஷ்யனுக்குத்தான் பெருமைன்னு சொல்லுவா. நஞ்சியர் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. நம்பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவானா, என் சிஷ்யன் எப்படி விழுந்துருவார், என் சிஷ்யன் விழுந்துருவார், அப்படிக்கடி சொல்லுவாரு நம்பில்லை. ஏன்னா சிஷ்ய பிரபாவம் அவ்வளவு தூரம் பிரபாவம். அது எதனால அந்த மாதிரி வந்துட்டோன்னா, பெருமாளே அப்படிதான், தன்னை காட்டிலும் தன்னை அடியாறுகளுக்குத்தான் வைபவம்.
அது எங்க பார்த்தா தெரியும்? ஒண்ணு வேண்டாம், நமக்கு ஒரே எக்ஸாம்பிள் பிரத்யட்சமா பார்க்கணும். ஸ்ரீபெரும்புதூர் போறோம், ஆதிகேசவ பெருமாளுக்கும் பிரம்மோற்சவங்கள் சைத்திர மாசம் சிரவண நட்சத்திரம் உடைய பிரம்மோற்சவம். அன்னைக்குதான் தீர்த்தவாரி. சைத்திர மாசம் சித்திர மாசம் திருவோண நட்சத்திரம் உடைய தீர்த்தவாரி. அதே சித்திர திருவாதிரை சுவாமி எம்பெருமானோட உற்சவம். இப்ப 2 உற்சவம் வந்துருந்தோம், ஒரே மாசத்துல 2 உற்சவம் வந்துடுது. ஒரே சித்திர மாசத்துல 2 உற்சவம் வந்துடுறது. சரி, அப்படி சித்திரைன்னு சொன்ன ஆங்கில கணக்குப்படி கிடையாது. சரி, அப்படி இருக்கச்சது அந்த எம்பெருமான உற்சவம் திருத்த இருக்கு ஏன்? ஒரே ஆண்டாள் கோஷ்டி, அத்தனை ஆண்டாள் கோஷ்டி. இழுக்கிறதுக்கு இடமில்லை, நான் முன்னே எத்திராஜன் பேரை சொன்னால் யமலோகம் பாழாகும்னு ஒத்தத்திரம் அந்த தேரை இழுக்கிறதுக்கு காத்து நிற்கிறதுக்கு நல்ல வெயில். அதுவும் அக்னி நட்சத்திரம் வேற, அப்ப அநேகமா அப்படிதான் இருக்கும். வெயில்னா அபாரமான வெயில். அதுவும் அவரா அநேகம் 11 மணி 12 மணிக்கு தான் அப்படியே அந்த மாடேது இருக்கு, அந்த பின்னாடி மாடேது வருவார். காலு ஒரு பக்கம் சொல்றது, செருப்பும் படப்படாது, இன்னொரு பக்கம் வெயில் கொதிக்கிறது. ஆனா அதையெல்லாம் ஒண்ணுமே பொருட்படுத்தாம அந்த ஆண்டாள் கோட்டிகள் இருக்காளே அப்படி எடுத்துட்டு போறா இல்லையா? அதே சித்திர திருவோண உற்சவம் ஆதிகேச பெருமாளுக்கு தேர் இழுக்கிறதுக்கு மனுஷா இருக்க மாட்டோம். இப்ப பெருமாள் என்ன நினைக்கிறோம்? என்ன அது எனக்கு தேர் இழுக்கிறதுக்கு மனுஷன் இல்ல, ஒண்ணும் இல்லை, இவர் ஒரு ஜீவாத்மா. யாரு? சுவாமி ராமானுஜர் ஜீவாத்மா தானே, ஆதிசேஷன் தானே. ஆதிசேஷன் அவதாரம்னால ஒரு ஜீவாத்மா தானே, அவருக்கு இத்தனை வைபவமா? அப்ப என்ன பண்ணலாம்? அவரை வைபவத்தை குறைப்போம், நம் வைபவத்தை அதிகமாக்குவோம். பண்ண முடியுமா? முடியாதுன்னா தாராளமா அவருக்கு என்னன்னா சங்கல்பத்திலே பண்ணலாம். ஆனா அவருடைய நினைவு என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பக்தனுக்குத்தான் எல்லாம், அதைத்தான் அவர் தெரிவிக்கிறார். அப்படின்னா அதனால்தான் ராமானுஜருக்கு அத்தனை வைபவம். அந்த வைபவம் என்னன்னா பகவான் அனுமதித்துத்தான் அந்த வைபவமே. அதனால நம்ம சம்பிரதாயத்துல பகவானை காட்டிலும் ஆழ்வார்கள் காட்டிலும் ஆச்சாரங்களுக்கு வைபவம். அதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நம்ம என்ன சொல்லிடணும்? உய்ய ஒரே வழி நம்பெருமாள் திருவடின்னு தான் சொல்லணும். அதுதான் சரியானது. ஏன்னா அவர் தானே நேரம் மோட்சத்தை கொடுக்க போறாரு. மோட்ச இச்சோ ஜனார்தனன் தானே மோட்சம் கொடுக்க போறாரு. அப்ப நான் மோட்சம் கொடுக்கச்சு என்ன உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லிட்டு கேள்வி என்னவா நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாருன்னா அவர் தான் கொடுக்குறான்னு. இந்த விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, நீலா விபூதினு ரெண்டையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய இவர்தான். அதுக்கு நிர்வாகர் யார்? உடையவர் இவரே. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என்று ராமானுஜன் மண்ணின் தலத்துதித்து மறுநாளும் வளர்த்தனனே. விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி குலத்தாழ தெரியுதா? தாட்டி பஞ்சகத்துல ஆஷண்ட சாபுர மகாபுர பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயிந்திருக்கு இல்லையா? விஷ்ணுலோகத்துக்கு யாரு? மார்க்கம் யாரு? சுவாமி ராமானுஜர் திருவடி தானே. அதைத்தான் இங்க தெரியும். காந்தகுத்தோல் அண்ணலான அன்பாளன் தென்னத்தியூர் கடலினை கீழ் அன்பாளன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பனா தென்னத்தியூரன் தேவ பெருமாள், அவர் திருவடி தாமருக்கு அன்பு படைத்தவர் அன்பாளன் ராமானுஜர். இவர் எப்படி இருக்கார்? காந்தகத்தோல் அண்ணல் என்று பதில் சொல்லணும். சுவாமி இத்தனை நாள் நீங்க தேவப்பெருமாள் தான் காந்தகுலம் 4 தோல் இருக்கு, அந்த 4 தோலுக்கு சமுத்திரத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து சமுத்திரம் சரி வராது 4 திக்க சொல்லிட்டு 8 திக்காக்கி மேற்கொண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்னன்னா நேர ராமானுஜர் காந்தகத்தோல் சொல்லேன்னா இதுதான் ராமானுஜர் காந்தகத்தோல் அப்படின்னு என்னன்னா இப்ப அவர் திருவடிக்கு கொண்ட அன்பாளன் யார்? ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஒரு நிமிஷம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டுகள் யோனிகள் தோள்கள்வோம் இன்று ஓர் எண்ணின்றியே காந்தகுதோல் அண்ணல் தன்னத்தியூரர் கழனைக்கு பூண்ட அன்பாளன் இருக்கார். அந்த பூண்ட அன்பாளன் ராமானுஜன். அந்த ராமானுஜன் எப்படி இருக்காருன்னா காந்தகுதோல் அண்ணலா இருக்காருன்னு நம்ம பதில் சொல்லணும். இப்ப காந்தகுதோல் தேவப்பெருமாள்களையே இல்லைன்ட்டு. ஆக இங்கே விசேஷணத்தை தேவப்பெருமாள் விசேஷம் ஆக்காமல் இதை ராமானுஜன் விசேஷம் ஆக்கினோம் என்றால் ராமானுஜர் தோல் அடிமை பற்றி வர்ணிப்பதாக நாமும் பாசுரத்தை கொள்ளலாம் எழுதியிருக்கார் சுவாமி. அப்ப ராமானுஜருடைய தோல் அடிமை பற்றி அவருடைய தோல், அந்த தோல் காத்தக தோல் அப்படின்னு. அப்ப கீழே தேவப்பெருமாள் தோல் அன்புன்னு சொல்லும் போதே சரி சுவாமி அப்ப நீங்க இப்படி வச்சுக்கலாம். இப்ப அவருக்கு என்னென்னலாம் சொல்லும் அதெல்லாம் இங்க சேர்க்கணும், சேர்த்து சரியா வரணும். சரியா வரணும் தப்பா போயிடும். இப்ப அவருக்கு என்ன பண்ணிருக்கோம்? கீழே
தேவப்பெருமாள் தோல்னு சொல்லும் போதே திருமாலையும் திருவாபரணங்களும் கவசங்களும் களையப்பெற்ற, அப்படிப்பட்ட களையப்பெற்ற நீங்க பெற்ற தோல் அழகுன்னு சொன்னார் இல்லையா வேதாந்தேசிகர். திருமாலை என்ன, திரு ஆபரணங்கள் என்ன, அதற்கு மேல இருக்கக்கூடிய கவசங்கள், திருக்கவசங்கள், இதெல்லாம் களையப்பட்டுதான் இருக்கிற அந்த மாதிரி தோல், அப்படிப்பட்ட தோல்னு சொன்னாரோ, அப்படிப்பட்ட திருமார்பன்னு வேதாந்தேசிகர் சொன்னாரோ, வரதராஜ பஞ்சாசத்துல தான் பார்த்தோம் சொல்லியிருக்கச்சு. அதே போல ராமானுஜர் திருத்தோல்னா காந்தக தோல் என்றால் அண்ணன் சொன்னே. ஆனா இதை என்ன தெரியுமா பண்ணும், இப்ப இந்த இடத்துல நம்ம தமிழ்ல இது காலக்ஷேபமா இருக்கிறதுனா நிறைய சௌகரியம். இதே காலட்சத்துல அடிய தெலுங்குல சொல்றேன் வச்சுக்க, அடி தெலுங்கு தெரியும், நான் தெலுங்குல சொல்றேன் வச்சுக்க, கொஞ்சம் சிரமப்படணும். இப்ப தமிழ காந்தகு தோல் கா இன் இந்த விட்ட பாருங்க, காந்தகு தோல் இருக்கு இல்லையா, கான் கா இன் மூணுஷேனா என்ன தகு தோல், தாகு தோல் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இன்னொன்னு காண்டகு தோல், கா இன் டா டகாரம், டகாரம் இல்லையா, டகாரம் போட்டு கூ போட்டு தோல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பண்ணலாம். காந்தகு தோல்னு சொல்லலாம், இல்லது காந்தகு தோல்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா. இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த இடத்துல காந்தகு தோல் அல்லது காந்தகு தோல். காந்தகு தோல் அண்ணல்னு சொன்னா காண்பதற்கு தகுதி படைத்ததான தோள்கள். இந்த தோள்கள் தேவப்பெருமாளுடைய தோள்கள் அன்று. ஏன்னா அண்ணல் அண்ணல் ராமானுஜம் என்றோம் இல்லையா, காந்தகு தோல் அங்க நிறுத்திடணும். காந்தகு தோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினை கீழ் ஒருத்தர் இல்லையா, காந்தகு தோல் நிறுத்திட்டு அண்ணல் ராமானுஜன் போட்டுடணும். அப்படி வந்து வச்சுக்க, அண்ணல் ராமானுஜன் என்றோம் இல்லையா, அப்ப அவருக்கும் இருக்கும் காந்தகு தோல் எப்படிப்பட்டதுன்னா, இப்ப யார் தோல் உயர்ந்தது சுவாமி? தேவப்பெருமாள் தோல் காந்தகு தோல், இவருடைய தோல் காண்டகு தோல். யார் பேரு தோல் உயர்ந்தது? ஏன்னா தேவப்பெருமாள் தோல் காந்தகு தோலா அல்லது ராமானுஜன் தோல் காந்தகு தோலா, எது அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி எந்த தோலா இல்ல சுவாமி, என்ன சுவாமி என்னதான் பெருமாளுடைய தோலுக்கும் சுவாமி ராமானுடைய தோலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குமே, பெருமாள் தோல் உயர்ந்ததுதான், ராமானுஜ தோல் என்னதான் அது ஜீவாத்மா தானே அப்படின்னு. இல்ல இல்ல, இந்த இடத்துல பாருங்க, நல்லா ஆட்சியமா எடுக்கிறா பாருங்க, இந்த தோலுக்கும் அந்த தோலுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். காந்தகு தோல்னு பார்த்தா அந்த தோலுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்க, காந்தகு தோல்னா என்னது? தேவப்பெருமாளுடைய தோல். அந்த தாந்தகு தோல்னு பார்த்தா அந்த தேவப்பெருமாளுடைய தோலுக்கு கீழே என்ன பாருங்க, கீழே ஜகத்தே தேவப்பெருமாள் திருத்தோலுக்குள்ளே அடக்கம். பார்த்தோம் இத்தனை பார்த்தோம், ஜகத்தே இந்த தேவப்பெருமாள் தோல் இருக்கணும், இந்த தோலுக்கு கீழே இந்த பிரபஞ்சமே தேவப்பெருமாள் தோலுக்குள்ளே அடக்கம். ஆனா அந்த தேவப்பெருமாளோ அந்த திருவேங்கடமுடையானோ அந்த ரங்கநாதனோ அந்த செல்வப்பிள்ளையோ அல்லது எந்த திவ்யதேசத்து எம்பெருமானோ அந்தந்த எம்பெருமானும் ஒரு தோளுக்கு கீழே அடங்கி இருக்கிறான்னா அது எந்த தோல்? சுவாமி ராமானுஜருடைய காண்டகு தோல். இப்ப எந்த தோல் உயர்ந்தது? இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப நீங்களே அதை முடிவு பண்ணிக்கொண்டு, ஏன்னா காந்தகு தோல்னு சொன்னோம். முதல்ல சொன்னது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலக்ஷேபத்துல சொன்னது தேவப்பெருமான். இப்ப சொல்றது காந்தகு தோல் காண்டகு தோல். டகாரம் டகாரம் வந்து டகாரம் சொல்றது டான்னு சொல்லணும், தகாரம் இல்ல டகாரம். தகர்னா மாண்ட மாண்ட வருதா அந்த டா, அப்ப அந்த டகாரம் சொல்றோம். காண்டகு தோல் காந்தகு தோல். அதனாலதான் அது முன்னாடியே சொன்னேன், தமிழ் காலக்ஷேபமா இருக்கிற இந்த சிரமம் கிடையாதுன்னு சொன்னேன். அண்ணா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இதை வேற பாஷையா இருந்தா கொஞ்சம் சிரமப்படும். அப்பனா அவளுக்கு இந்த டகாரத்துக்கும் அதே போல தகாரத்துக்கும் உண்டான கொஞ்சம் சப்தங்கள் தெரிஞ்சதான் அவளுக்கு புரியும். இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு நம்ம போனோம். இப்ப இந்த தோல் தேவப்பெருமாள் தோல் காந்தகு தோல், அந்த தோலுக்கு கீழே இந்த பிரபஞ்சமே அடக்கன்னு பார்த்தோம். ஆனா அதே காந்தகு தோல் என்று நீங்க இப்போ சுவாமி ராமானுடைய திருத்தோலை சொன்ன இன்னும் காந்தகு தோல், அந்த தோலுக்கு என்ன சுவாமி வைப்போம்னா, ஓ அந்த தோலின் கீழே எது வந்து அரங்கத்து தெரியுமா? தேவப்பெருமாள் என்ன, திருவேங்கடமுடையான் என்ன, ரங்கநாதன் என்ன,
செல்லப்பிள்ளை என்ன, மேலக்கோட்டை திருநாள் செல்லப்பிள்ளை என்ன, மேற்கொண்டு எந்தெந்த திவ்ய தேசங்களோ அந்த திவ்ய தேசங்கள் எம்பெருமான எல்லாமே என்ன பண்ணுது, இந்த தோளுக்கு கீழே வந்து அடங்கிவிட்டு. எந்த தோல்? ராமானுஜருடைய தோளுக்கு கீழே வந்து அடங்கிடுத்தோ. இப்ப எந்த திருத்தோளுக்கு வைபவம் சுவாமி? இந்த ஜெகத்து மட்டும்தான் அடங்கி இருக்கு எம்பெருமானுடைய திருத்தொல்ல. அந்த ஜெகத்தும் அந்த எம்பெருமானுடைய எந்த எம்பெருமானோ அந்த எம்பெருமானும் ராமானுஜருடைய திருத்தோளுக்கு அடங்கிட்டான்னா அப்ப எது சுவாமி வசதி? சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமா? இது மாதிரி பண்ணலாமா? பண்ணலாமான்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான பாசனம், ஆச்சரியம். பெரிய திருவந்தாதி பாசனம், 87 பாசனங்கள். அந்த பெரிய திருவந்தாதி பாசனத்துல சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். புவியும் இருவி செம்பும் நின்னகத்தி நீ என் செவியின் வடிப்பு கொண்டு எண்ணில்லாய் அபிவென்றி யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் ஊன் பருக மேனி யான் உன் அப்படின்னு ஆழ்வார் பெரிய திருவந்தி பாசனம். என்ன பகவான்கிட்ட நேரம் எதிர்த்து பேசுறார் ஆழ்வார். எதிர்த்து பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? நீ பெரியவனா நான் பெரியவனா? ஒளிந்த நின்ற பிரான பார்த்து எதிர்த்து நின்று ஆழ்வார் கேட்கிறார், நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆழ்வே உம்மத்தான் நான் வந்து நன்னா நாஸ்திகவாதி இல்லாம ஆஸ்திகத்தோடு இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நீரே நாஸ்திகம் பேசுற மாதிரி கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ பெரியவனா நான் பெரியவனா? ஏன் இந்த விசாரத்துக்கு வந்துட்டேரு? ஆமா இப்ப விசாரம் வந்துடுத்து. நீ பெரியவனா நான் பெரியவனா? வேணும்னா ஒண்ணு மன்னிக்கலாம், நீ சாட்சி கூப்பிட்டுக்கோ. நீ சாட்சி கூப்பிட்டுக்கோ. சாட்சி யாரத்தமா கூப்பிடுற? உங்காலேயே சாட்சி கூப்பிட்டுக்கோ. சாட்சி கூப்பிடுறேன்னா இப்ப நமக்கு யாரு வாதம் பண்ண வராலோ அவளுக்கு எதிர்த்தட்ட சாட்சி கூப்பிட்டாரு அவன் எதிர்வாதம் தான் சொல்லுவான். ஆனா அவாலே கூப்பிட்டா அவளுக்கு சாதகமா சொல்லுவானோ. இப்ப ஆழ்வார் என்ன சொல்றேன்னா, உனக்கு சாதகமா இருக்கிறவாளே சாட்சி கூப்பிடு. அவளை என்ன சும்மா சொல்லுவா, நான் தான் பெரியவன்னு சொல்லுவா. நீ பெரியவன்னு சொல்ல மாட்டேன். பெருமாள் பார்த்தாரு, நன்னாத்தானே இருந்தாரு, என்ன ஆச்சு இவருக்கு? இந்த பெரிய திருமணத்தை வச்சு என்னன்னா, சரி பாசுரத்தை பார்ப்போம். பாசுரத்தை இந்த பாருங்க, ஆச்சரியமான பாசம். முடிஞ்சதுக்கு அப்புறம் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. புவியும் இருவி செம்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வடிப்பு வந்து என்னுள்ளாய். அப்படின்னா புவியும் இருவிசம்பு, இந்த லோகமும் இந்த விரு விசும்பு நித்திய விபூதி நீலாவதி எல்லாமே நின்னகத்தே உனக்குள்ள அடக்கம். ஆனா நீ என்ன பண்ணின தெரியுமா? நீ என் செவியின் வடிப்பு வந்து என்னுள்ள எனக்குள்ள இருக்க. அபிவின்றி நன்னா வந்துட்டு அதுல இருந்து அசங்காம அங்கே இருக்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யான் பெரியன் நீ பெரியன், நான் பெரியவனா நீ பெரியவனா? நான் பெரியன் நீ பெரியன் அப்படின்னு, நான் பெரியன் நீ பெரியன், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னா, யான் பெரியை நீ பெரியன், நீ பெரியை அப்படின்னு யான் பெரியன் அப்படின்னு இருக்கியா? இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறதுனா, நான் தான் பெரியவன் நீ பெரியவனான்னு சந்தேகன்ற ஆழ்வார். யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து. நீ பெரியவனா சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு வேணா சாட்சியை கூப்பிடு. சாட்சி யாரு? உனக்கு தேவைப்பட்டவாலே கூப்பிட்டுக்கோ. யாரு? உன் பெரிய மேனியான் உன் உண்மை நேமியான்னா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரே கூப்பிடு. அவரே என்னமா சொல்வாரு? ஆழ்வார் தான் பெரியவர். ஆழ்வார் தான் பெரியவர். ஏன்னா நீ அந்த புவியும் இருவிசம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் உன்னிடத்துல வச்சுட்டு இருக்க. ஆனா உன்னையே நான் வச்சுட்டேனே. இந்த அபிவின்றி என் செவியின் வடிபுகுந்து என்னுள்ளா என்று எனக்குள்ள இருக்கேனோ. அப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் பெரிய சாஸ்திரமே சொல்லிச்சு. ஆனா நீ பெரியவனா இல்லையான்னு விசாரிக்கணும்னு தெரிவிக்கிற. அதே போல இங்க காந்தகத்தோல் அண்ணல். காந்தகத்தோல் அண்ணல்னா எல்லா பிரபஞ்சங்களும் பகவானுக்கு அடக்கம். அந்த பகவானே ஆழ்வார் சுவாமி ராமானுடைய திருத்தோளுக்குள்ள அடங்கி இருக்கு. எங்க சுவாமி இருக்கு? இந்த மாதிரி உண்டான்னா கடைசியில தெரிவிக்க போறார் பாருங்க. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோழ என்னும் பொதுப்பிடம் மாயன சென்பனல்லூர் அவதன்னுடன் வந்திருப்பிடம் மாயனை ராமானுஜன் மனத்தே இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே வனக்கென்புறவே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப எல்லா இடத்தோடு வந்து குடியிருக்கும் இடம் எங்கன்னா எம்பெருமானுடைய மனசுதான். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் அங்கெல்லாம் பெருமாள் இருந்தானா? அங்கிருந்து காளி பண்டு என்ன பண்ணனா, மாலிரும் சோழ என்னும் பொறுப்பிடும் மாயின கண்மனல்லூர். அதெல்லாம் காளி பண்டு எங்க வந்தனா
எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான் நல்லா இடமா அப்படின்னு அங்க வந்து வந்துடானோ அந்த மேலே இருக்குது, அந்த பாசுரமே மேல இருக்கு, அது இருக்கட்டும், இருந்தா கூட ஆக அது சொரூப குணம், அது சொரூபத்தாலே வந்துட்டான். சொரூபம்னா இயற்கையான தன்மையோடு வந்திருக்கானோ. ஆனா இங்க இங்க சொல்றது ரூப குணம். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு சொரூபத்தால சொல்வது பிரதானமா ரூபத்தால சொல்வது பிரதானமா? ரூபத்தால சொல்றதுதான் பிரதானம். நம்பில்ல அடிக்கடி தன்னுடைய வியாக்கியானத்துல எழுதுவார். ஏன்னா பராசர பட்டர் அவருடைய சச்சிஷ்யன் நஞ்சியர். அந்த நஞ்சியர் இப்படி கேட்க பட்டர் இப்படி சமாதானம் சொல்லுவாராம். என்ன சமாதானம்? சொரூபத்தை காட்டிலும் ரூபந்தான் பிரதானம், சொரூபத்தை காட்டிலும் ரூபந்தான் பிரதானம் அப்படி சொல்லுவாராம். நஞ்சியர் அதை சொல்ல 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 அப்ப சுவாமி நம்பியர் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த எழுதினத அப்ப அடிக்கடி கால சொல்லுவாராம். அப்ப பகவானுக்கு வியாப்தி உண்டுங்கிறோம். ஆனா சுரூபத்தால் வியாப்தியா ரூபத்தால் வியாப்தியான்னா நாம் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு சொரூபத்தால் வியாப்தி. விஸ்வம் விஸ்வம் வசத்காரகா பூத பவ்ய பவப்பதுகு அந்தர் மகிச்சத சர்வம் வியாப்திய நாராயணஸ்தகா கரந்தசில் இடந்தொரும் இளந்திகள் பொருதரும் கரந்தெங்க பரந்துரம் இவையுண்ட கரண எல்லாம் சொரூபத்தால வியாப்தின்னு சொல்லுவானா. ஆனா ஆழ்வார்களுடைய சாஸ்திரமா சொரூபத்தால வியாப்தின்னு தான் சொல்லுவோம். அதே போல எங்க பார்த்தாலும் ஆனா ஆழ்வார்கள் பாசனம் தெரியுமா சொல்லுவார் சம்பிரதாயமே. அந்த வேதாந்த ஒரு வாக்கியத்தை சொன்னா மட்டும் போராது, அவருடைய சுரூபத்தால் வியாப்தியை விட ரூபத்தால் வியாப்தி தான் பிரதானமாக ஆழ்வாருடைய சீசுக்திகள். ரூபத்தால் அவருடைய உரிமை கொண்டோம் அதுதான் பிரதானமா சொல்லுவா. அப்ப நம்ம ஆழ்வார்கள் என்ன சொன்னா, என்னைக்கும் பிரம்மம் 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 பிரம்மனும் இது பேசும், சாஸ்திரம் பேசும். ஆனா ஆழ்வார்கள் பிரம்மம் என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுமா, அங்க பிரம்மம் அந்த பிரம்மத்தை நம்மளால பார்க்க முடியாது. எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். அந்த பிரம்மத்தை பார்க்க முடியாது, சேர முடியாது, கல்ல முடியாது, எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியும். அப்ப என்னன்னா அது இது முடியாது 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 சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா வேதாந்தம் பிரம்மத்தை ஒரு மாதிரி கீழே தள்ளும். ஆனா ஆழ்வார்கள் பாசனம் அப்படி இல்லை, பிரம்மத்தை பிரம்மம்னே சொல்லாது. அப்ப என்ன சுவாமி சொன்னா, அந்த பிரம்மம் தான் நமக்காக வந்து பறக்கிறான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்க முஸ்வத்த ஆகத்தோ மதுராபுரம் கண்ணனாக வந்து அவதரிக்கிறான். வேதாந்த ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறான்னா, இந்த பிரம்மமானது குழந்தையா வந்து இந்த பூலோகத்துல நடமாடுறது. சுவாமி பரபிரம்மம் சீவை நாம இன்னும் கண்ணன் ராமன் சொல்றோம் தவிர அவருடைய மூல புருஷர் யாருன்னு தெரிஞ்ச பயமாவே இருக்கும். சுவாமி அவரா சுவாமி கிட்டக்க போறதுக்கு பயமா இருக்குன்னா, அதனாலதான் அந்த பயம் தொலையணுன்றதுக்காக சௌலபியத்தை காட்டுறான், எளிமையை காட்டுறான். எளிமையை காட்டுவனே நம்மோட பழகிறான். அதனாலதான் அகம்போ பாந்தவோ ஜாத்தகா அப்படின்னு தெரிவிக்கிற கண்ணனே. என்னை எத்தியோ நினைச்சுன்னு என்னை விட்டுறாதீங்கோ, நான் உங்களோட ஒருத்தன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப ஆழ்வார் ஆச்சாரனுக்கு அங்க காட்டுறதுதான் குறிக்கோள். என்ன பிரம்மம் இங்க குழந்தையா வந்து பறந்துருக்குன்னா அது அங்கு இல்ல இங்குன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா வேதாந்தத்துக்கு குறிக்கோளே பரத்வத்தை சொல்றது, ஆழ்வார்களுக்கு குறிக்கோளே எளியவன் 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 சௌலபிய சோசீலியம் சொல்றது. அப்ப குழந்தையாக பகவான் அச்சையில வந்து அவதாரம் பண்ணான்ற இல்லையா, அந்த அச்சைக்கு புகழிடம் வேணுமோனோ நமக்கன்னு புகழிடம் அச்சை. ஆனால் அந்த அச்சைக்கு யாருடைய திருத்தோர்கள் புகழிடம்னா பகவான் ரூபத்தால் எவ்வளவு வியாபித்திருந்தாலும் அந்த ரூபத்தோடு வந்து அடங்கின இடம் எது? ராமானுஜருடைய திருவடி. ரூபத்தோடு வந்திருக்காரனோ அந்த ரூபத்தோடு ஒரு இடத்துல அடங்கினமோனோ அந்த அடங்கின இடம் எதுன்னா ராமானுடைய திருத்தோள்கள். அந்த திருத்தோள்கள் ஆக ஜகத்தை பார்க்கலாம் பெருமாளுடைய திருத்தோள், அவனையும் சேர்த்து பார்க்கலாம் ராமானுடைய திருத்தோள். இது எங்கேயும் புஸ்தகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், புஸ்தகத்தெல்லாம் பார்க்கணுமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பிரத்யட்சமா பார்க்கலாம். ஏன்னா ராமாவுடைய திருத்தோளுக்குள்ள அந்த பரபிரம்ம நாடியர் பரபிரம்மன்னு வேறுண்டே சொல்றேன். ஏன்னா வேதாந்தமா பரபிரம்மம் சொல்றது. ஆழ்வார் அது மாதிரி பேச மாட்டார். ஆழ்வார் அதெல்லாம் பேசுவேன், ஒரு தடவை பேசுவா, அடுத்த தடவை என்ன பண்ணுவா, இல்ல சுவாமி அவர் ரொம்ப எளிய சுவாமி இவர் தாங்காது, செஞ்சால் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்க. அதைத்தான் 6 முறைகள் விட்டு காக்கை பெண் போவதை திருமங்கியாளர் தெரிவிக்கிறாரு. இங்க இருக்கிறத விட்டு நீ இங்க மேல இங்க ஆகாசத்தை இருக்கு, அது இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜகத்தையே பெருமாள் திருத்தோள், ஜகத்தையும் பெருமாள் திருத்தோளை பார்க்கலாம்.
அவனையும் சேர்த்து பாப்பது யாரு? ராமானுஜருடைய இந்த புஸ்தகத்தை தெரிஞ்சு கொள்கிற சந்த சொல்லியும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரே வழி என்ன, திரிந்தின அந்த ராமானுஜரை சேவிச்சாலே போறோம். பிரத்யக்ஷ பிரமாணம். சாமானியமா சம்பிரதாயத்துல பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஒத்துக்கிறது கிடையாது. சப்தத்தையே மட்டும்தான் ஒத்துப்பா. சப்தம்னா என்னது? வேத பிரமாணம். வேதம் மட்டும்தான் பிரமாணம் தவிர சப்த அது மேல அதுக்கு மேல அனுமானமோ பிரத்யட்சமோ பிரமாணமோ ஒத்துக்கொள்வது கிடையாது. ஆனா பிரத்யட்சமா ஒத்துக்கிறா. ஏன் ஒத்துக்கிறா? ஆழ்வாருக்கு சம்பிரதாயம். ஆழ்வார் ஆச்சரம் பொறுத்தவரை பிரத்யட்சதா பிரமாணம். ஏன்னா இங்க சொன்னா அவர் அன்னை தினத்துல நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. எல்லாமே பிரத்யட்சமாச்சே. ஆழ்வார் தெரியல பிறந்தார் உண்டோ வைகாசி விசாகத்து கோப்பரோட வந்திருக்காரு இல்லையா? அவ்வளவுதான் நமக்காக பாடுபட்டான்னு தெரியுது இல்லையா? வாழ்ந்து காட்டானது எல்லாம் பிரத்யட்சம் இல்லையா? பிரத்யட்சம் புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாமி ராமானுஜன் பிரத்யட்சம் சேவை சாய்க்கிறார் இல்லையா? சேவை சாய்க்கிறான்னு என்ன சுவாமி? இன்னைக்கு போய் சேவிக்கணும். நேத்திக்கு நல்ல ஆச்சரியமான திருமேனி, நேத்திக்கு திருவாதிரை தினத்துக்கு. ஆனா இன்னைக்கு அது மாதிரி நேத்திக்கே சேவிச்சிருந்தோம். அந்த திருவாபரணம் என்ன, மாலை என்ன, அத்தனையும் கலைந்து திருமேனி சேவிக்கணும். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அத்தனையும் திருமேனி சேவிக்கணும். சேவிச்சா அந்த திருமேனியை சேவிச்சால தெரியும், ஓ நமக்காகத்தான் இந்த திருமேனி பாடுபட்டிருக்கு. நன்னும் சேவிக்கணும். கிட்டக்க போய் சேவிக்கணும். சிவன் முதல்ல போய் ராமனுடைய திருமேனி கிட்டக்க போய் சேவிக்கணும். நமக்காக தான் இந்த திருமேனி பாடுபட்டிருக்கு. ஏன்னா இந்த திருமேனி சேவிக்கும் போதே சில தடவை நமக்கு தெரியும். என்ன சுவாமி தெரியும்னா, சில தடவை நன்னாவே தெரியும். என்னென்ன தெரியும்? இந்த திருமேனிக்கு எத்தனை வைபவம். இந்த திருமேனி தான் யாரு? கந்தாடை ஆண்டான் பண்ண திருமேனி. அவர் இருக்கட்சியே பண்ணின திருமேனி. முதலையாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடை ஆண்டான். கந்தாடை ஆண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடை தோழப்பர்னு பேரு. அப்ப கந்தாடை ஆண்டான்ற காரணம் அவர் பண்ண திருமேனி. அவர் இருக்கச்சியே அவருடைய சுவாமி ராமானுஜருடைய அனுமதி பெற்றுக் கொண்டு அவர் திருமேனி அந்த விபவத்துல எப்படி இருக்காரோ அதனால்தான் அவர் திருமேனி வேற ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆலிங்கன பிரண்டு குரு புஷ்யம். இன்னைக்கு தை மாசம் குரு புஷ்யம் 3 நாள் உற்சவம் சுவாமி ஸ்ரீமன் முதல் நடக்கிறது. அந்த மாதிரி அன்னைக்கு குரு புஷ்யத்துல பிரதிஷ்டை பண்ணா அப்பவே திருமேனி தளர்ந்து போயிட்டான். ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டான் சுவாமி ராமன். ஏன்னா எம்முடைய சக்தி எல்லாம் அந்த திருமேனியில போயிடுத்துட்டார். அப்ப பிரத்யக்ஷம் ராமானுஜன். இந்த திருமேனியே போறோம், வேற எதுவுமே இல்லை. அந்த திருமேனியை சேவிச்சாலே ஓ அந்த லோகம் மட்டும் இல்ல, பகவானே அவருடைய தோளுக்கு கீழே அடக்கம் அப்படின்னு. அதனாலதான் காந்தக்கு தோல்னார். இன்னும் என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் தீர்த்திலேஷனும் ஆச்சாரியன் திருலேஷனும் பாகவதாழ்வு திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சம் உண்டு. முடித்து கலைந்த பாசனம் பூர்த்தி ஆகுவது என்னன்னு பார்த்தோம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சுவாமி தன்யஸ்மி சுவாமி. உண்மையிலே தேவர் சொன்ன மாதிரி சுவாமி இப்ப எம்பெருமானரை நேரடியா சேவிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து அப்படிதான். இப்ப நேற்று இருந்து அடி சேவிக்கணும்னு ஆசை வந்துருது. தேவ பெருமானும் சேவிக்கணும்னு ஆசை வந்துருது. 2 பேரையும் சேவிக்கணும்னு ஆசை வந்துருது. என்னமோ அது முடியல. எப்படியா சேவிக்கணுமே. ஏன்னா அந்த பாவத்தை கொடுக்கறதே சுவாமி தான். ஆனா அதை கொடுக்கணும் தானே பிரார்த்திக்கணும். வேற எந்த பாவம் வேணாம். உன்னை ஒழிய மற்றொன்றடியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்கு தான் மனவாளமாக பிரார்த்திக்கிறார். இந்த வடுகு நம்பிக்கை கொடுத்தையே அப்படிப்பட்ட பாவத்தை எனக்கும் கொடு பிரார்த்திக்கிற. அதுதான் நம்ம பிரார்த்திக்க முடியும். ஆனா அந்த பிரார்த்தனைக்கு எனக்கு எம்பெருமானார் அந்த நினைவே வந்து ராத்திரியில அதே நினைவே தேவபிரபாவை சேவிக்கணும், அதே எம்பெருமானார் சேவிக்கணும் அப்படின்னு தான் தோன்றது. சுவாமி எங்களுக்கு பேச்சே வரல. அது என்ன ஸ்ரீபெரும்புதூர் ஏதோ எம்பெருமானார் உயர்ந்தவர்ன்றது மட்டும் மனசுல பதிஞ்சிருந்தது சுவாமி. ஆனா எப்படி உயர்ந்தவர்ங்கிறது அப்பா அதை கேட்கும் பொழுதே இப்ப கிளம்பி போயிடணும்னு தோணுது சுவாமி. என்ன இந்த சரீரம் எதுக்குமே இவ்வளவு தேசத்தால தூரமா இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியல.